ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மூணாவது நாலாவது செஷன். இதுக்கு முன்னுக்கு நடந்ததுகள் என்னன்னு சொல்லி ஞாபகம் கிடைக்காது. மனசு போன டைம் நடந்த விஷயங்கள். முதலாவது செஷன் என்னவா இருந்தது? சிஸ்டம், அங்கே ஹெல்த் கேர் சிஸ்டத்தில் இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருந்தது. ரெண்டாவது எஸ் பியூபர்ட்டி சம்மந்தமாக கட்டிடமே பருவம் அடைதல் சம்மந்தப்பட்ட ஒரு இது இது பண்ணோம். மூன்றாவது என்னது? நோயா சைக்கிள்ஸ் என்று சொல்லி கொண்ட செஞ்சோம். அதாவது மாதவிடா சக்கரம் அதாவது இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் சம்மந்தமாக இது பண்ணோம். அப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து வெரி காமனான ஒரு விஷயம். அது நாங்கள் சொல்லுவோம் பிசிஓஎஸ் அல்லது எண்டோமெட்ரியோசிஸ் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை கொஞ்சம் ஒரு டிஸ்கஷனாகவே கொண்டு போவோம்னு நினைக்கிறேன். பிசிஓஎஸ்ன்ற அந்த வேர்டை கேள்விப்பட்டாக்கள் எத்தனை பேர்? அந்த வேர்டை கேள்விப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒத்தரும் இல்லையா? இருக்கு, ரைட், ஓகே. பிசிஓஎஸ் என்றது வந்து ஒரு கொமனாக நாங்கள் சொல்லுவோம் பிகோஎஸ் அல்லது பிசிஓஎஸ், பிசிஓடி என்று பல இதில் சொல்கிறது. கொமனாக சில சந்தர்ப்பங்களில் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்போ அதில் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள், அது எவ்வாறு எங்களோட ஹெல்த் இம்பேக்ட் பண்ணும் என்ற சம்மந்தமாக தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ இந்த டாப்பிக்கை பிரத்யேகமாக செலக்ட் பண்ணதுக்கு காரணம், இது நிறைய ஆக்களுக்கு இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜில் இது நாங்கள் சொல்லுவோம் ஒரு ஸ்பெக்ட்ரம், ஒரு பெரிய ஒரு நார்மலான நிலையிலிருந்து மிச்சம் சிவியராக நிலைமைக்கு போகும் வரல ஒவ்வொரு ஸ்டெப்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ நிறைய ஆக்கள் சஃபர் பண்ணுறாங்க. அதாவது நோயாக அல்லது ஒரு நோய் நிலைமையாக உணராத பட்சத்தில் அப்படி சஃபர் பண்ணிட்டு போகிறாங்க. அது அர்த்தம் என்னன்னா, இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, ரைட்? இது நோயின்றி இனங்காணப்படுற பட்சத்தில் அல்லது நோய் நிலைமை, அதாவது டிசீஸுன்றது ஒன்று, கண்டிஷன்ன்றது இன்னொன்று. நோய் நிலைமைக்கு நான் சொன்னால் கண்டிஷன், அது ஒரு பெரிய அந்த பாரதூரமான விஷயம் இல்லை, ஜஸ்ட் ஒரு கண்டிஷன். நோய் அல்லது நோய் நிலைமை இனங்காணும் பட்சத்தில் எங்களுக்கு இதுக்கு ட்ரீட்மெண்ட்டை அழகாக இது பண்ணலாம். அப்படி தவறுற பட்சத்தில் அதில் விளைவுகள் லாங் டேர்மாக இருக்கும், ஒரு நீண்ட காலத்துக்குரிய ஒரு இதாக இருக்கும். ஆகவே அது ஒரு காரணம் இந்த விஷயத்தை செலக்ட் பண்ணது. ரெண்டாவது தான் இது காமன்லி இந்த பிசிஓஎஸ்ன்றதோடு அடுத்தது எண்டோமெட்ரியோசிஸ். அது அப்படி ஒரு வேர்டிங் கொண்டு யார் கேள்விப்பட்டால் கையோசித்துங்க பார்ப்போம். எண்டோமெட்ரியோசிஸ் கொஞ்சம் ஆக்களிக்கிறீங்க, ரைட்? அந்த எண்டோமெட்ரியோசிஸ்ன்றதும் இன்னொரு கண்டிஷன். அது காமனாக இருக்கிறது, அதே நேரம் மிஸ் ஆகிறது. அது மிஸ் அண்டர்ஸ்டூடான ஒரு ரெண்டு கன்செப்ட் தான் இந்த பிசிஓஎஸ்ன்றதும் எண்டோமெட்ரியோசிஸ்ன்றது. அப்போ அது சம்மந்தமாக நான் கொஞ்சம் பார்ப்போம். அது நேரம் அது டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அல்லது டெய்லி லைஃப் அல்லது ஹெல்த்தியான அந்த லைஃப்பை பாதிக்கிற அந்த விஷயத்தினாலேயும் வரும். இது உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் உள்ளம் அல்லது இமோஷனல் அந்த ஹெல்த்தையும் பாதிக்கக்கூடியதாக இருக்குது. சரி, ஏன்ன்றது விளங்கும் தேவ நேரம். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் பார்ப்போம். ஆனால் இந்த ஹெல்த்துன்னு வார நேரம் எங்களுக்கு தெரியும், ஒரு கண்டிஷன் அல்லது நோய் நிலைமை, அது நோய்கள் வார நேரம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஹலாலான முறையில் அது எடுக்கணும்ன்றது வந்து ஒரு இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த நேரம் எங்கள் உடம்பு வந்து ஒரு அமானான்னு சொல்லுவோம், ரைட்? அந்த அமானிதங்கள் பற்றி விசாரிக்கப்பட்டது சம்மந்தமாகவும் இருக்கிற நேரம் எங்கள் உடலில் நாங்கள் ஒழுங்காக ஆரோக்கியமாக வச்சிருக்க வேண்டியது ஒரு இஸ்லாத்தில் ஒரு விஷயம்தான். அந்த நேரம் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கிறது வந்து சில ஆக்கள் சொல்கிறாங்க ஒரு இபாதத்தின்ற லெவலுக்கு போகும். ஏன்னா இது அமானிதமாக உடல் இருக்கிற நேரம், அதுக்கு பாதிப்பான நேரம் ட்ரீட்மெண்ட் போகிறது வந்து அல்லது அந்த ஆரோக்கியத்தை வச்சு இருக்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறார், வாஜிப் அல்லது இபாதத்ன்ற அந்த இதுக்கு போகலாம் அப்படின்னு சில இமாம்கள் சொல்கிறாங்க. அப்போ இதுகள் அந்த கண்டிஷன் உணர்றது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறன்றது வந்து ஒரு இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே அந்த ஒரு சின்ன இதோட இந்த ரெண்டு கண்டிஷனும் தொடர்பு படுற எங்களோட முன்னைய டாப்பிக்கோட, ரைட்? இன்னும் டாபிக் சம்மந்தமாக திருப்பி நான் அதை இது பண்ணலை. நிறைய இது கதைச்சோம். எப்படி, அதாவது அந்த மாதவிடாய் சக்கரம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு தாக்கம் செலுத்துகிற காரணிகள் என்னென்ன என்று கதைச்சோம். இப்போ இன்றைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கும் கதைச்சோம். அப்போ அதை அப்படியே கொஞ்சம் மேலும் ஞாபகம் பண்ணிக்குவோம். இல்லை நான் நல்ல சில விஷயங்களை மெதுவாக சொல்லிட்டு போகிறேன். இந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்ன்றது வந்து ஏற்கனவே சைக்கிள்ன்ற நேரம், அது மாதவிடாய் சக்கரம்ன்ற நேரம், அது
சுழற்சியில் தொடர்ந்து நடக்கிற ஒரு விஷயம். அப்போ இதில் நார்மல் தான் நாங்கள் லாஸ்ட் டைம் நிறைய பார்த்தோம் வந்து நார்மலான விஷயங்கள், நார்மலான இது எப்படி நடக்குது, அதில் தாக்கம் செலுத்துகிற விஷயங்கள், அது எவ்வளோ சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஒரு சின்ன ஒரு அதாவது எங்கள் என்வாரன்மெண்ட் நடக்கிற சின்ன ஒரு மாற்றத்துக்கும் சின்ன ஒரு வித்தியாசத்துக்கும் அது டக்குன்னு ரியாக்ஷன் காட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ன்றது. ஏன்னா அது ஒரு ஹோமோனால் கண்ட்ரோல் பண்ணப்படுது. இந்த பிசிஓஎஸ்ன்றதும் அந்த ஹோமோன் வரக்கூடிய இம்பேலன்ஸ் தான். அப்போ அது அந்த பிசிஓஎஸ் அல்லது எண்டோமெட்ரியோஸ்ன்ற அந்த விளங்குறதுக்கு முன்னுக்கும் சின்ன ஒரு அறிமுகமாக அந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பொதுவாக தெரியும், இது மாதம் அதாவது பருவம் அடைதலுக்கு பிறகு மெனோபோஸ் என்ற மாதவிடா நிறுத்தம் வரும் வரையில் மாதம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது இது பண்ணப்படுற 3 முக்கியமான கட்டங்களாகும். அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் HPO. இதெல்லாம் சொன்னது சும்மா ரீகேப் பண்ணுது. ஹைப்போதாலமஸ்னு ஒன்று இருக்கும், அடுத்த கபச்சுரப்பின பிட்யூட்டரி ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஓவரீஸ்ன்றது இருக்கும். இப்போ இதில் வரக்கூடிய அந்த ஹோமோன்கள் தான் அந்த விஷயங்களை அழகாக இது பண்ணிட்டு போகும். பொதுவான நார்மலான சைக்கிள் இதுக்குரிய டெஃபினிஷனை லாஸ்ட் டைம் விரிவாக பார்த்தோம். அதில் ஒன்று தான் எத்தனை நாளுக்கு ஒரு முறை நடக்கிறது நார்மல்? அப்படியா? 28 சொன்னேன். 21 35. யா, அதாவது 28 நாள் எடுத்தால் 28 நாளுக்கு ஒரு முறை நடக்கிறது வந்து மிச்சம் குறைவான நாட்கள் தான். ஒரு 10 to 15 நாட்கள் தான் அப்படி நடக்கும். அது மட்டுமல்ல நார்மல்ன்றது வந்து 28 7 கழிக்கிறது 7 கூட்டுறது. அதாவது இந்த 21 35 நாளுக்கு எப்படியெல்லாம் மாறி வருதோ அதெல்லாமே நார்மல் தான். சரி, அப்போ இந்த நார்மல் அது ஒரு விஷயம். ஒரு சைக்கிள் நார்மலாக இருக்கிறது என்றதுக்கு இது பண்ணுற ஒரு விஷயம்தான் அந்த 21க்கும் 35க்கும் இடையில் நடக்குது. அப்போது ஒருத்தருக்கு 22 நாளுக்கு ஒருக்க தான் வருது, இல்லாது இந்த மாதம் 21 நாள் 22 நாளுக்கு ஒருக்க வருது, அடுத்த மாதம் 33 நாளுக்கு வருதுன்றாலும் அப்பையும் அது நார்மல் தான். அதாவது 21 35 வரையும் நார்மல். அது சைக்கிள் லென்த்துன்னு சொல்லுவோம், அதில் அது நார்மல். இந்த ஃப்ளோன்னு சொல்லக்கூடிய அந்த குருதி போக்கு எத்தனை நாள் வர நாட்டிலும் அது நார்மல். 2 தொடக்கம் 7 நாள் வரையும் அது நார்மல். அப்போ அதில் ஃப்ளோ எவ்வளோ அமௌண்ட்ன்றதையும் நாங்கள் கடைசியாக காய்ச்சோம். பெயின் எந்த அளவு பெயின் இருக்கிறது நார்மல்ன்றதும் காய்ச்சோம். அப்போ லாஸ்ட் டைம் எது நார்மல்ன்றது சம்மந்தமாக நியாயமாக கதைச்சிக்கிறோம், ரைட்? அப்போ அந்த இதுகளோட இது எப்படி நார்மலாக இந்த விஷயமெல்லாம் நடக்குதுன்னு சொன்னால் அந்த ஹோமோன் திருப்பியும் ஒரு முறை சொல்லணும்னா ஹைப்போதாலமஸ்னு ஒன்று இருக்கும், அதிலிருந்து சில ஹோமோன் ரிலீஸ் ஆகும். அந்த ரிலீஸ் ஆகிற ஹோமோன் வந்து கபச்சுரப்பியை தூண்டும். கபச்சுரப்பியிலிருந்து இன்னொரு ஹோமோன் உருவாகும். அதுக்கு நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு தேவையானதுனால நான் சொல்கிறேன், FSH LH என்ற 2 ஹோமோன் உருவாகும். அது வந்து ஓவரீஸ், அதாவது சூலகத்தை அது தூண்டும். அது சூலகம் என்ன செய்யணும்னு சொன்னால் ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் இன்னொரு ஹோமோனை தூண்டும். அதன் ஊடாகத்தான் இந்த மாதவிடா சக்கரம் வரும். பர்பஸ் என்னென்னா மாதவிடா சக்கரத்தில் பர்பஸ் என்னென்னா என்ன பர்பஸ்? ப்ரெக்னன்சி தான் பர்பஸ், ரைட்? ப்ரெக்னென்ட் ஆகாத விடத்து தான் அது குருதி போக்காக மாதாந்தம் அந்த குருதி போக்காக வெளியாகும். அப்போ இதை நோக்கம் வந்து ப்ரெக்னன்சின்றது அது நிறைவேறாத பட்சத்தில் தான் இந்த மென்சஸாக வெளியே வரும். இப்போ இந்த ஒரு சின்ன ஒரு நார்மலான இதுகளோட அந்த PCOSன்றது என்னென்னா அது ஒரு ஹோமோன் இம்பேலன்ஸால் வரக்கூடிய ஒரு கண்டிஷன். இது எந்த அளவுக்கு ஹோமோன் இம்பேலன்ஸ்ன்னு சொன்னேன்னா, நான் ஏற்கனவே இப்போ சொன்னது போல் அந்த பிட்யூட்டரி கிளாண்டில் இருந்து மேலே ஒரு ஹைப்போதாலமஸ் இருக்கும். ஹைப்போதாலமஸ்ன்ற வந்து ஒரு ஸ்கூலில் பிரின்சிபல் மாதிரி, ரைட்? இந்த பிட்யூட்டரி கிளாண்டுன்ற வந்து அந்த ஸ்கூலில் இருக்கிற ஸ்டாஃப் டீச்சர்ஸ் மாதிரி, ரைட்? ஓவரீஸ்ன்ற வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி, சிம்பிளாக சொல்கிறேன்டா. அப்போ பிரின்சிபல்ட்டிருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் டீச்சர்ஸுக்கு போகும், டீச்சர்ஸ் வந்து அதை ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அதை அமுல் நடத்துகிறாக்களாக இருப்பாங்க. இதுதான் இங்கே நடக்கிறது. அப்போ இங்கே ஹைப்போதாலமஸ் சில காரணங்களால் தூண்டப்படுது, பிரத்யேக வெளி காரணங்களால் அது கபச்சுரப்பி இந்த பிட்யூட்டரியிலிருந்து சுரக்கும். எங்களுக்கு இந்த PCOSக்கு தேவையானது வந்து கபச்சுரப்பியில் சுரக்கப்பட்ட ஹோமோன். வளமையாக சுரக்கிற வந்து FSH LH. பொதுவாக இந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிற நேரம் FSHன்னு அந்த ஹோமோன் கூடுதலாக சுரக்கும்.
அது அப்படியே இரத்த மூடாக வந்து ஓவரீஸை தூண்டும். அப்போ ஓவரீஸில் அந்த ஆரம்ப இதில் வந்து கருமுட்டைகள் மெதுவாக படிநிலையில் அது கொஞ்சமாக வளர்ச்சி அடையும். 14வது நாள், அதாவது 28 நாளுக்கு ஒரு முறை வாரத்திற்கு 14வது நாள் வந்து திருப்பி அந்த கபச்சுரப்பிலிருந்து வரக்கூடிய LH என்ற அந்த ஹோமோன் வந்து மிச்சம் ஓவராக கூடுறதுனால இந்த எக் வந்து இந்த கரு வந்து கருமுட்டையிலிருந்து வெளியாகும். ரைட், நான் சொல்ல ஒவ்யூலேஷன் சொல்லி அது வெளியாகும். வெளியானத்திலிருந்து FSHம் குறையும், LHம் குறைஞ்சிட்டு அப்படியே போகும். இதுதான் வளமையாக நடக்கிறது. ஆனால் இந்த PCOS ஏற்கனவே இது பண்ணுறது சின்ன ஒரு கொண்டு இந்த விஷயங்கள் நாங்கள் இது பண்ண போகிறது வந்து ஏன் இது சம்மந்தமாக கதைக்க வேண்டிய நோக்கம்தான். நிறையாக்கள் சைலண்ட்டாக சஃபர் பண்ணுறாங்க. அதே நேரம் PCOS எண்டோமெட்ரியோசிஸ்ன்ற அந்த கண்டிஷன் வந்து காமன், ஆனால் காமன்லி மிஸ் அண்டர்ஸ்டூட், அது தவறாக விளங்கப்பட்ட ஒரு விஷயம் கூட. அது டே டு டே ஆக்டிவிட்டீஸை பாதிக்கிற நேரம் ஃபர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய கருவுறுதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நியாயமாக பாதிக்குது என்றது ஒரு இது. மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நான் ஏற்கனவே சொன்னது போல் அது 21 தொடக்கம் 35 நாளைக்கு நடக்கும். 3 தொடக்கம் 7 நாள் ப்ளீட் ஆகும். சாதாரணமாக கூட பெயின் வந்து நார்மல். இதைத்தான் நான் ஃபஸ்ட்டுக்கு இது ஒரு சிம்பிளாக நான் சொன்னேன். HPO ஆக்சிஸ் என்றதில் ஊடாக வாரது. இந்த PCOS என்றது இது ஒரு கொமனான கண்டிஷன். அதாவது 5 பேர் எடுத்தாண்டா ஒருத்தருக்கு இருக்கும். இப்போ இங்கே நீங்களாக்கள் எத்தனை பேர்னு பார்த்தா விளங்கும். 5 பேரில் ஒருத்தருக்கு இருக்கும். ரைட், இந்த PCOS அதுவும் கொமனாக ஸ்டார்ட் ஆகிற வந்து டீனேஜிலிருந்து, யங் ஏஜ், அதாவது 17, 18 இதாகும். 30, 35 வரையும் அது போகும். 35 பிறகு வரக்கூடிய PCOS பெரிய ஒரு பாதிப்பு இல்லைன்றது நேரம், அதனால் அதை பெரிய இது பண்ணுறது இல்லை. ஆகவே கொமனஸ்ட் ஏஜ் வந்து எப்படி வரும்னா டீனேஜ்லேருந்து யங் அடல்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வரும் ஆக்கள் இருப்பாங்க. இது வந்து ரன்ஸ் இன் ஃபேமிலின்னு சொன்னால் உம்மக்கு இருந்தால் அல்லது தாத்தாக்கு இருந்தால தங்கச்சிக்கோ அல்ல புள்ளக்கோ வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஜெனட்டிக்கலாக இது இன்வால்வ் ஆகுது. அதே நேரம் எப்படி சொன்னால் ஹோமோன் இம்பேலன்ஸ் தான். அந்த ஹோமோன் இம்பேலன்ஸ் சம்மந்தமாக தான் நான் கொஞ்சம் இது பண்ணிருந்தேன். அப்போ இதில் முக்கியமான ஒரு இதுதான் அந்த FSHன்றது வந்து தான் ஃபெஸ்ட்டுக்கு வந்து அடுத்த தாக்கங்களை நார்மலாக ஏற்படுத்தும். ஆனால் இதில் ஏதோ ஒரு காரணத்தினால் நடக்கும்னா LHன்ற அந்த ஹோமோன், ரைட், அந்த ஒரு ஹோமோன் வளமையாக நார்மல் பீரியட்ஸில் இருக்கும் வந்து நீங்கள் உங்களோட இதுக்கு நான் வரைகிறேன். இப்படி வந்து 14 நாளாகிற நேரம் LH ஓவராக கூட்டிட்டு திருப்பி குறையணும். அதான் நார்மலான ரெஸ்பான்ஸ் LHட அந்த சிக்ரேஷன் உருவாகிறது. ஆனால் அந்த PCOS நிலைமையில் எப்படி வருமுண்டா LH ஆரம்பத்திலிருந்து இங்கே இருக்க வேண்டிய அந்த LH அந்த ஹோமோன் மென்சஸ் ஸ்டார்ட் ஆகிறது, அந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து வெரி ஹை லெவல் அப்படியே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால் என்ன நடக்கும், அந்த FSHன்ற அந்த ஹோமோனால் அந்த கரு, அதாவது எக் வந்து படிப்படியாக படிநிலை வளர்ச்சியினூடாக வரக்கூடிய அந்த மெச்சூரிட்டி அல்லது அந்த க்ரோத் வந்து நடக்காது. ஏன்னா LH ஓவராக இருக்கிற நேரம் இந்த FSHை ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ண விடாது. அப்போ எக் வந்து ஒழுங்காக ஃபார்ம் ஆகாது. முதலாவது விஷயம். அந்த நேரம் LH ஓவராக இருக்கிற நேரம் ஓவரிஸில் இருக்கக்கூடிய சில களங்கள் இருக்குது. மேல் ஹோமோன்னு சொல்லக்கூடிய டெஸ்டஸ்டெரோன்னு சொல்லக்கூடிய சில களங்கள், அந்த களங்களை இது தூண்டும். ஏன்னா LH ஓவராக இருக்குதானே, LH இருக்க வேண்டியும் சின்ன நார்மல் லெவலிருந்து அந்த அந்த எக் வந்து ரிலீஸ் ஆகிற நேரம் மட்டும்தான் ஓவர் ஆகணும், ஒரு வாட்டி திருப்பி குறையணும். அதான் நார்மல் ரெஸ்பான்ஸ். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால LH சுரப்போட வீதம் கூடுறதுனால ஆரம்பத்திலேருந்தே கூட FSHை குறைச்சதுனால எக் வந்து ரிலீஸ் ஆகாது, ஃபார்ம் ஆகாது. ரெண்டாவது LH வந்து அதிகமாக தூண்டப்பட்ட சில களங்கள்னால டெஸ்டெஸ்டரோன்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு இருக்க வேண்டிய ஹோமோன் வந்து அதிகமாக தூண்டப்படும். இந்த FSH இந்த ஃபங்க்ஷன் அப்படி குறைஞ்சிருக்கிறதுனால FSH தான் மெதுவாக ஓவரிலிருந்து ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன்னு சொல்லி பெண்களுக்கே தேவையான உரித்தான அந்த ஹோமோன்களை மெதுவாக தூண்டும். அப்போ FSH இந்த ஃபங்க்ஷன் குறைக்கப்பட்டதுனால அந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் அந்த ஹோமோனும் குறைக்கப்படும். சரியா? அப்போ இதுவரையும் சின்னது ஹோமோன் இம்பேலன்ஸில் LH கூடும், அதனால் FSH ஃபங்க்ஷன் குறையும். LH கூடுறதுனால வரக்கூடிய இன்னொரு பாதிப்பு தான் டெஸ்டெஸ்டரோன் சொல்லக்கூடிய மேல் ஹோமோன், ஆண்களுக்கு இருக்க வேண்டிய ஹோமோன் கூடும். அதே நேரம் FSH ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாதனால எக் வந்து ரிலீஸ் ஆகாது, ஃபார்ம் ஆகாது. அந்த நேரம் எக் வந்து ரிலீஸ் ஆகாதனால ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரோன் இந்த ஹோமோன் வராது. இந்த இது சம்பந்தமாக நான் லாஸ்ட் டைமில் சொன்னதுனால டீட்டெயிலாக போகல, இது வராது. அப்போ LH கூட, அதே நேரம் டெஸ்டெஸ்டரோன் கூட என்றது ஒரு ஹோமோன் இம்பேலன்ஸ். ரெண்டாவது, அதே நேரம்
இன்சுலின் என்ற இன்னொரு ஹோமோன் இருக்குது தெரியும், சுகரை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஹோமோன் தான் இன்சுலின். அந்த இன்சுலின் ஃபங்க்ஷனையும் பல வித்தியாசமான வழிகளில் குறைக்கும். அதுக்கு நான் சொல்ல இன்சுலின் ரெசிஸ்டன்ட், அதாவது இன்சுலின் நார்மல் லெவலில் இருந்தாலும் அல்லது கூடுதலான லெவலில் இருந்தாலும் அது போய் கலங்களில் அது தாக்கம் செலுத்துகிற அந்த விஷயத்தையும் குறைக்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவோம், அது குறைக்கும். அதனூடாக சில விஷயங்கள் வரும். டெஸ்டெஸ்டரோன் அந்த மேல் ஹோமோன் கூடுறதுனால தான் ஒரு வகையான செட் ஆஃப் நோய் அறிகுறிகள் வெளிப்படும். ரைட், அது முகத்தில் வளர்கிற முடிகளாக இருக்கலாம், அல்லது ஏனைய இடங்களில் வரக்கூடிய அப்நார்மலான ஹேர் க்ரோத்தாக இருக்கலாம். அதுகள் இந்த டெஸ்டெஸ்டரோன் அந்த ஹோமோன் கூடுறதுனால வருது. அப்போ இந்த ஒரு ஹோமோன் இம்பேலன்ஸில் நான் சொன்ன போல் இதுதான், அது ஓவரிஸ்லேருந்து எக் ரெகுலராக வெளியாகாது. இது வளமையாக முந்தி செஞ்சுட்டு இருக்கிற பொதுவாக இந்த பிசிஓஎஸ் நிலைமை உள்ளாக்கள் பொதுவாக எப்படி இருப்பாங்கன்னா ஓரளவு கொஞ்சம் கொளுத்து அந்த உடற்பருமன் கூட ஆக்கள் இருப்பாங்க. உடற்பருமன் கூடினாக்களுக்கு எல்லாருக்கும் பிசிஓஎஸ் இருக்கும்ன்றதும் இல்லை, பிசிஓஎஸ் இருக்கிற எல்லாருக்கும் கட்டாயம் உடற்பருமன் கூட என்றும் இல்லை, ரெண்டுமே இல்லை. ஆனால் அதில் ஒரு கண்டிஷனாக இருக்கிற உடற்பருமன் கூட, உடற்பருமன் கூட முகத்தில் ஒரு வித்தியாசமான முடியிட வளர்ச்சி இதெல்லாம் இருக்கிற ஆக்கள் முந்தி நினச்சிட்டு இருந்தேன்னா இந்த பிசிஓஎஸ் பர்சனலாக ஹைஜீன், அதாவது சுத்தம் குறைபாடு க்ளீன்லினஸ் குறைவுனால வருதுன்னு சொல்லி ஒரு ஒரு நம்பிக்கை, ஒரு மூடு நம்பிக்கை ஒன்று இருந்தேன். அதுக்கு மிக சம்மந்தமே இல்லை. ஆனால் இந்த டெஸ்டெஸ்டரோன் அந்த ஹோமோன் மற்ற ஹோமோன் இம்பேலன்ஸ்னால பிசிஓஎஸ்ஸால் பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு அவங்களோட இந்த வியர்வை ஒரு வித்தியாசமான நாத்தம் வரலாம். அவங்களோட ஓவராக ஃபெட் இருக்கிறதுனால அந்த என்ன சொல்கிற அந்த பாடி ஆர்டர், அதாவது அந்த வாசம் வித்தியாசமாக வரலாம். அது அந்த நோயோட ஒரு விளைவாக வாரதை தவிர சுத்தம் குறைவுனால இந்த நோய் வாரது இல்லை, அல்லது பர்சனலாக நடக்கூடிய சில ஃபால்ட்டுகளாக வாரது இல்லை என்றதான் அதோட விஷயம். ஓகே, இந்த இன்சிடென்ட் ஏற்கனவே சொன்னது போல் கொமனாக குறைஞ்சது இந்த 10 பேர் இருந்தால் ஒருத்தருக்கு வரும், கூடுதல் 5 பேர் இருந்தால் ஒருத்தருக்கு வரும். அதாவது 10 to 20% தான் பொதுவான வாரது. அதே நேரம் இந்த 70% அந்த பிசிஓஎஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒழுங்காக டயக்னோஸ் பண்ணப்படுறதில்லை, அதை மிஸ் ஆகவே அப்படி போகுது. ரைட், அந்த ஒழுங்காக டயக்னோஸ் பண்ணப்படும் பட்சத்தில் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மிக எஃபெக்டிவாக இருக்கும். அதே நேரம் பிசிஓஎஸ் டயக்னோஸ் பண்ணப்படாமல் இருந்தால் 40 வயசுக்கு பிறகு அவருக்கு டயபெட்டிக் வரதுக்குரிய சான்ஸ் 50%. அதாவது 2 பேர் இருந்தால் ஒருத்தர் கட்டாயம் டயபெட்டிக் என்று வரும் 40 வயசுக்கு போகிறோம். அப்போ இதுகள் சும்மா நார்மலாக அந்த பிசிஓஎஸ் இதுகள். இது எதால் வருது, பிசிஓஎஸ்ன்றது எதால் ஏற்படுதுன்னா பல ஒன்றுதான் காரணம் இல்லை, பல விஷயங்கள் ஏற்படுது. இதுதான் முக்கியமான காரணம் அல்லது இதனால தான் ஏற்படுதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு 100% சில தகவல்கள் இல்லை. இன்னும் நம்பப்படுகிறது இதுகள் காரணமாக இருக்கலாம் என்று. முதலாவது தான் இந்த ஜெனட்டிக்ன்றது தெரியும், உம்மாட்டிருந்து அந்த ஃபேமிலியாக ரன் ஆகுது. ஃபேமிலியாக அந்த பரம்பரை வாரிசுரிமை சொத்துக்கள் மாதிரி நிறைய அந்த ப்ராப்பர்ட்டிஸ்கள் மதில் கிடைக்கிறது மாதிரி உம்மா அப்பாட்டின்னு கிடைக்கிற இன்னொரு விஷயம் தான் நோய்கள். சரி, அது ஒன்று தான் இப்படியானதாக இருக்கலாம். அப்போ இதில் என்னென்னா பரம்பரையாக வரக்கூடிய சில நோய்கள் எங்களுக்கு பிரேக் பண்ணலாம், அது ஒரு செயினாக அப்படி கடத்தப்படுறதை பிரேக் பண்ணலாம்ன்றது ஒரு நல்ல ஒரு விஷயம். அது நேரம் எங்களோட பரம்பரையிலேருந்து சில புதிய நோய்கள் உருவாகி அது அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படலாம்ன்றது இன்னொரு விஷயம். சரி, உதாரணமாக எங்களோட ஒரு இன்ஆக்டிவ் லைஃப், அதாவது ஒரு ஆக்டிவான லைஃப் இல்லாமல் இருக்கிறது, பேட் ஃபுட் ஹேபிட்ஸ், இந்த இதுகளால் எங்களோட ஜெனட்டிக்கலாக சில மாற்றங்கள் புதுசாக உண்டாகும். அந்த உண்டாகிற அந்த மாற்றம் அடுத்த சந்ததி கடத்தப்படும். அப்போ நாங்கள் அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு நாங்கள் அறிவை கடத்துகிற மாதிரி, ஒழுக்கத்தை கடத்துகிற மாதிரி, எங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை கடத்துகிற மாதிரி நல்ல ஜீனையும் கடத்தணும். அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது அழகாக இந்த பெரிய அளவில் பேசப்பட வேண்டிய விஷயம், டீட்டெயிலாக இதுவும் ஒரு விஷயம். ஆகவே உம்மா அல்லது வாப்பா இவங்களோட சில நடத்தைகளால் அவங்களோட ஜெனட்டிக்கலாக சில பாதிப்பு அது விந்தணுக்கள் கருமுட்டைகளூடாக அடுத்த சந்தி கடத்தப்படும். ரைட், அப்போ இது இந்த ஜெனட்டிக்கலாக வரக்கூடியது எங்கேயும் ஸ்டார்ட் ஆகிக்கணும். ரைட், அதமலை சிலத்தில் எல்லாம் வந்தது அல்ல எல்லா ஜெனட்டிக்கும். ரைட், எங்கேயும் ஸ்டார்ட் ஆகிக்கணும். அப்போ எங்கள்கிட்ட இருந்தும் சில ஜெனட்டிக்கலாக சில விஷயங்கள் உருவாகலாம், கேன்சர் உட்பட. அதுக்கு ஒரு விஷயங்கள் நன்றி நாங்கள் அடுத்த மற்ற செஷன்ஸ் அதில் நாங்கள் சில பார்ப்போம். அப்போ ஜெனட்டிக்ன்றது ஒரு காரணம். ரைட், இந்த ஜெனட்டிக்காக காரணமாக இருக்கிற நேரம் அதை எவ்வளோ தூரம் எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம்ன்றது ஒரு சின்ன ஒரு டிபேட் தான் அது ஒன்று. அது இல்லாமல் ஸ்ட்ரெஸ் பிசிஓஎஸை கூட்டுமுன்றதல்ல, ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு காரணியாக இருக்குது. ஸ்ட்ரெஸ்னால் நடக்குமுண்டா அது
இந்த ஒர்க் ரிலேட்டடான ஸ்ட்ரெஸ் ஆகிக்கலாம், படிப்பு ரீதியான ஸ்ட்ரெஸ் ஆகிக்கலாம், குடும்பத்தில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு தற்காலிகமாக வரக்கூடியது எல்லாருக்கும் வரதான், ரைட்? அது தொடர்ந்து ஒரு பில்டப் ஆகிற நேரம் குருதி கலங்களில் ஒரு வகையான இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் உருவாகி, அதில் ஃப்ரீ ரெடிக்கல்ஸ்ன்னு சில விஷயங்கள் உருவாகி, அது வந்து இந்த பிசிஓஎஸ்ன்ற நிலைமைக்கு அல்லது அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்றது நிலைமைக்கு இட்டு செல்றதுனோட பிசிஓஎஸ் வரலாம். ஸ்ட்ரெஸ்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது மென்டல் ஹெல்த்தை அழகாக ஒழுங்காக ஆரோக்கியமாக வச்சிருக்கிறது முக்கியமானது. அதை அலா விதிக்கிறலாக தத்துமாயின் குழுன்ற அந்த கன்செப்டில் இதை எடுக்கலாம். அப்போ இந்த எங்களோட எப்பயுமே கல்புன் சலீமாக வச்சிருக்கிறது, அல்லது எங்களோட விடயங்களை தவக்குலோடு இது பண்ணுறது, ரைட்? சபுர், இது எல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோடு சம்மந்தப்படுது. அது இன்னொரு டாபிக். அப்போ இந்த இதுகள் ஊடாக இந்த பிசிஓஎஸை காரணமாக இருக்குதுன்னா ட்ரீட்மெண்ட்டாகவும் அதை எடுக்கலாம். அடுத்த சொன்னால் இன்சுலின் ரெசிஸ்டன்ட், அதுக்கும் காரணங்கள் இருக்குது. முக்கியமான ஒரு காரணம் தான் உடல் பருமன் கூடுறது இன்சுலின் ரெசிஸ்டன்ட்டை கூட்டும். அது இல்லாமல் நாங்கள் அதிகமாக உட்கொள்கிற கார்போஹைட்ரேட், சிம்பிளான சுகர், இனிப்பு, அது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட்டை கூட்டும். எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது, அதிக உடற்பருமன், அடுத்து அதிகமாக உட்கொள்கிற குளுக்கோஸ் அளவு, இதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ட் வரும். அடுத்து எங்கள் லைஃப் ஸ்டைலில் எகெயின் ஸ்லீப் பேட்டர்ன்லேருந்து லைஃப் ஸ்டைலுக்கு இந்த பிசிஓஎஸ்க்கு சம்மந்தம் இருக்குது. நேரங்கெட்ட நேரத்தில் தூங்குறது, அதிகமாக தூங்குறது, நைட்டில் தூங்காமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து பிசிஓஎஸ் தன்மையை கூட்டும். அப்போ அது இல்லாமல் ஏற்கனவே சொன்னப்போ ஹோமோன் இம்பேலன்ஸ்னால் சில நேரம் எங்களோட வெளியிலேருந்து எடுக்கக்கூடிய சில ஹோமோன் அல்லது சில உணவு வந்ததுகளாலேயும் இந்த இம்பேலன்ஸ் வரலாம்ன்றது. இதெல்லாம் பிசிஓஎஸை ஏற்படுத்த ஏதுவான காரணங்கள் ஆகிக்கலாம். சிம்டம்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கே லிஸ்ட் அவுட் பண்ணிலுமா இருக்கும் பிசிஓஎஸ் என்ற இருக்கக்கூடிய சிம்டம்ஸ், ரைட்? நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஹோமோன் காரணங்களால் தான் இதெல்லாம் வருது. முக்கியமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் தான் அவங்களோட பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்காது. ரெகுலர்ன்றதை விட மிச்சம் லேட்டாக, ரைட்? லோங் இதாக 3-4 மாதம் வரைக்கும் வரும். சில ஆட்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும், அல்லது ஏதாவது டேப்லெட் குடித்தா தான் வரும். அப்போ பீரியட்ஸ் வந்து இரெகுலராக இருக்கிறது அல்லது மிச்சம் லேட்டாகி வருது. அப்படியே வந்தாலும் இந்த என்ன கொஞ்சம் மிச்சம் அதாவது வெரி லைட்டான ப்ளீடிங் ஆக இருக்கிறது. இதெல்லாம் வந்து பிசிஓஎஸில் ஒரு அறிகுறியாக இருக்கலாம். இப்படி இருக்கிறாங்க எல்லாருக்கும் பிசிஓஎஸ்ன்றது அர்த்தம் இல்லை. பிசிஓஎஸ் இருந்தால் இதாக இருக்கலாம். ரெண்டாவது தான் ஏற்கனவே சொன்னது போல் டெஸ்டெஸ்ட்ரோன் அந்த ஹோமோன் கூட்டுறதுனால மேல் டைப் ஹேர் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஆண்களுக்கு இருக்கிற மாதிரியான முடிகள் ஓவராக அதிகமாக வாருது. அது முகத்தில் வரக்கூடிய மீச தாடிகள் இப்படிலாம் இருக்கலாம், அல்லது உடம்பில் இருக்கக்கூடிய எக்ஸசிவ் ஹேவாக இருக்கலாம். இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம்தான் இது எப்படியான முடின்றது. இது ஒரு திக் பிளாக்காக மிக்கும் திக்காக மிக்கும் டெர்மினல் ஹேர்ன்ற சில ஆட்களுக்கு இருக்கும். அந்த எங்களை பாச சொல்லுவோம் அந்த செம்பட்டை கலர்னு சொல்லி, செம்பட்டை கலர்னா அந்த ஒரு ஹேனை ஒரு கலர் ஒன்றிக்குமே, அந்த கலர் முடியல்ல. இது பிளாக்காக ஆகிக்கணும், திக் ஆகிக்கணும். அந்த திக்குன்னா எங்கள் தலையில் இருக்கிற முடி இருக்குதே அந்த அளவுக்கு திக், அல்லது எங்கள் ஆம்பிட் அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு திக்கான பிளாக்கான அடர்த்தியான முடியை தான் சொல்கிறேன். சிலாக்கள் உடம்புலைக்கும் அந்த மிச்சம் தின்னான அந்த கலரும் குறைஞ்ச இது இருக்கும். அதுக்கும் பிசிஓஎஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ ஃபேஷியலும் பொடி ஹேர் மார்பு பகுதியாக இருக்கலாம், வயிறாக இருக்கலாம், இது எல்லாத்துலேயும் வரும். சிலாக்களுக்கு காலில் மட்டும் இருக்கும், அது பிசிஓஎஸோடு சம்மந்தப்பட்டது அல்ல. காலில் இருக்கிறதும் அது நார்மலான ஹேர் இதில் வரும், ரைட்? ஓகே. அது இல்லாமல் அதிகமாக பரு அக்னி வாருது. அதாவது நார்மலாக பொதுவான ஆயில் ஸ்கின் அல்லது இந்த பியூபர்ட்டி அந்த அடலசன் ஏஜில் வந்து பரு வாருது, ஓகே. பருவ வயது அதுலேயும் தான் பருவண்டு வேர்டு மந்திக்கு, ரைட்? அது நார்மல் தான். ஆனால் இந்த பிசிஓ சம்மந்தப்பட்டுள்ள ஆக்களோட அக்னின்றது பருவோட ஒரு இது. அது வந்து ட்ரீட் பண்ணது மிச்சம் கஷ்டமாயிடும். சரி, ஆயில் ஸ்கின் ஆகிக்கும், நிறைய அந்த மார்க்கோடு அப்படி வரும், அதுகள் ஆகிக்கும், ரைட்? அது இல்லாமல் வெயிட் கெயின், அதிக உடற்பருமன் கூடுறது, அதுவும் பிசிஓஸில் ஒரு இதாக இருக்கலாம். அடுத்தது முக்கியமானது ஒன்று தான் டிஃபிகல்ட்டி பிகம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுல கூட டிலே, இதுவும் ஒரு சிம்டம்ஸ் ஆகிக்கலாம். அப்போ இதில் ஒன்று இருந்தால் பிசிஓஎஸ் அல்ல. இதில் குறைஞ்சது 3வது இருக்கணும். 3வது இருந்தால் தான் அவங்களுக்கு பிசிஎஸ் இருக்கிறதுன்னு பார்க்கணும். இந்த சிம்டம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இது. ஆனால் நாங்கள் ஸ்கேன் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்கும், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனோடு பண்ணி அதுலேயும் அந்த பிசிஓஎஸ் நிலைமைக்கும். பிசிஓஎஸ்ன்னு என்னென்னா
சிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். அது என்னமெண்டா சிஸ்ட்டுண்டா சின்ன தண்ணி கட்டி, அப்போ பொலின்னு சொன்னால் பல, ரைட், சின்ன தண்ணி கட்டிகள் பல காணப்படுற தன்மை தான் நாங்கள் அது அல்ட்ராசவுண்டில் ஸ்கேன் பண்ணுறதுனால வாருது. அந்த ஸ்கேனிங்கில் கண்டுபிடிக்கப்படுறதுனூடாக தான் அந்த பேரும் வந்திக்கு. அப்போ நோய் அறிகுறிகளாக இந்த விஷயங்கள் இருக்க அதோட ஸ்கேன் பண்ணுற நேரம் ஸ்கேனிங்கும் அது ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு அதோட சில ஃபீச்சர்ஸ் இருந்தால் அப்போ தான் நாங்கள் பிசிஓஎஸை டயக்னோஸ் பண்ணுவோம். சரி, அப்போ நார்மலான ஓவரி இருக்கிறது இந்த பக்கம், அது வெரி ஸ்மூத்தாக இருக்கும். பிசிஓஎஸ் அதை பொலிசிஸ்டிக் ஓவரின்ற நேரம் இந்த லெப்ரோஸ்கோப்பி இல்லை நார்மலாக பார்க்குற நேரம் இருக்கும் சும்மா அந்த ஒரு வீங்கின ஒரு வித்தியாசமான இதாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்காது. அதில் நார்மலான ஓவரை விட பிசிஓஎஸால் பாதிக்கப்பட்ட ஓவர் வந்து மிச்சம் பருமனில் கூடுதலாகிக்கும், ஒரு அந்த ஸ்மூத்தும் இருக்காது. அப்போ இதுன்னா அந்த ஓவரீஸில் நடுவில் தான் என்ன நடக்கும்னு சொன்னால் பொதுவாகவே அந்த எக் வந்து ஃபோம் ஆகிறதுக்கூடிய எல்லா ப்ராசஸும் நடக்கும். சரி, அந்த இதில் எக் வந்து ஒழுங்காக ஃபோம் ஆகிறதுனால என்ன நடக்கும்னு சொன்னால் சும்மா அந்த இம்மெச்சூர்டாக, அதாவது ஒழுங்காக அந்த விருத்தி அடையாத எக் வந்து அதோட ஓரத்துக்கு போய் நிற்கும். ஒவ்வொரு மாதம் இது நடக்கிறது தானே, அப்படி நிற்கும். அப்படி நின்று வர்றது தான் இந்த சிஸ்ட். அப்போ பொதுவாக இந்த நார்மல் ஓவரீஸ் இந்த இதில் இருக்கும். இதன் பொதுவாக ஒரு பருவம் இந்த மென்சஸ் ஸ்டார்ட் ஆகிற அல்லது இந்த எக் வந்து ஒவிலேஷனை கிட்ட வர இப்படி ஒன்று ஒழுங்காக வளரும். சரி, நார்மலான சின்ன நிலைமையில மிகவும் இதாகும். ஆனால் பொலிசிஸ்டிக் ஓவரீஸில் இப்படி சைடுங்க இந்த சுற்றி நிறைய சின்ன அந்த சிஸ்ட் இருக்கும். அதனால் உள்ளுக்கு இருந்து ஒழுங்காக எக் வந்து ரிலீஸ் ஆகாது. இதுதான் தெரியுது. ஆகவே நோய் அறிகுறிகளோட அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங்லேயும் அது கன்ஃபார்மாக காணப்படுற இடத்து மட்டும்தான் பிசிஓஎஸ் இருக்குதுன்னு சொல்லி இது பண்ணுவோம். நான் ஏற்கனவே சொன்னதில் ஒரு இதுதான் நார்மல் மென்சஸ் வேண்டிக்கும். அதில் அந்த இதுதான் எல்ஹெச் நார்மல் இதில் வரக்கூடிய இந்த ஒரு என்ன சொல்கிற ஒரு க்ரீன் கலருக்கு மாதிரி லைனில் இருக்கிறதா நார்மலாக இந்த எல்ஹெச், ரைட், எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் கூடுற மாதிரி. ஆனால் பிசிஓஎஸ் நிலைமை நான் ஏற்கனவே சொன்ன போல் இந்த எல்ஹெச் ஆரம்பத்துலேருந்தே கூடுவாய்க்கும், ரைட். அதனால தான் அடுத்தடுத்த விஷயம் வரும். இது ஒரு சிம்பிளான இது ஒன்று. அப்போ எல்ஹெச்ன்ற அந்த ஹோமோன் தான் ஒரு முக்கியமான ஒரு காரணம் இந்த பிசிஓஎஸ் இது வருது. சரி, அது அல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னது போல் இன்சுலின் ஓவராக கூடுதலாக இருக்கிறது, அதாவது இன்சுலின் ரெசிஸ்டண்டாக இருக்கிறதும் டெஸ்டஸ்டரோன் கூடுவாக இருக்கிறது தான் அடுத்த ரெண்டு முக்கியமான காரணம் இந்த நோய் அறிகுறிகள் வருது. ஏன் இதை நான் உங்களுக்கு சும்மா சொல்கிறேன்டா, ட்ரீட்மெண்ட் பண்ணுற நேரம் பிசிஓஎஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டாக பண்ணுற நேரம் நாங்கள் இதைத்தான் பார்ப்போம். உதாரணமாக இது நான் சொன்ன இம்பேலன்ஸ்னு சொல்லி, பேலன்ஸுண்டா ஒரு தராசு ஒன்று மாதிரி, தராசு வச்சா ரெண்டு பக்கம் ஓரளவு பேலன்ஸாக இருக்கணும். சரி, அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த டெஸ்டஸ்டரோன்றது வந்து அந்த பக்கம் வந்து நல்லா கீழுது. அதாவது டெஸ்டஸ்டரோன் இது கூட்ட நேரம் தராசு என்ன செய்யணும்னா அந்த பக்கம் கீழே போகும். அப்படி தானே, கூடுதல் நேரம் போகிற நேரம் என்ன செய்யணும், ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரோன்றது வந்து மேலுக்கு போகும், அதோட லெவல் குறையிறதுனால மேலுக்கு போகும். அப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட்டாக பண்ணுற நேரம் உடம்புலேருந்து எங்களுக்கு டெஸ்டஸ்டரோனை டிரெக்டாக எடுக்க இயலாது. அப்போ என்ன செய்யலாம்டா, சிம்பிளாக என்ன செய்யலாம், இந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தராசை வெளியிலேருந்து என்னத்தை போடணும், ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரோனை போட்டோன்னா அது பேலன்ஸ் ஆகிடும். ஸோ அதுதான் மெத்தட். ஹை டெஸ்டஸ்டரோன் இருக்கிற நேரம், ஹையாக இருக்கிற நேரம் இல்லை தராசியில் மிச்சம் கீழே இருக்கிற நேரம் தராசை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, இது சிம்பிளாக சொல்கிறத பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வெளியிலேருந்து போடுறது தான் ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரோன். அது எங்களுக்கு டேப்லெட் ஃபார்மில் கொடுக்கலாம். அது மித்துரின்ற அந்த இதாகிக்கலாம், ஃபேமிலி பிளானிங் டேப்லெட்ஸ் ஆகிக்கலாம், நிறைய இதுக்குள்ளே வரக்கூடிய சில டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் நான் கொடுக்குறோம். அப்போ அது கொடுக்குறதுனூடாக நாங்கள் டெஸ்டஸ்டரோன் அந்த பாதிப்பு அல்லது அதோட ஆதிக்கத்தை குறைக்கிறோம், ரைட், அந்த இதாக. அப்போ இதனூடாக இன்னொரு விஷயம் இருக்குது. இப்படி நான் செல்றதுனூடாக உங்களுக்கு என்ன விளங்குது, ஒரு ஷார்ப்பாக ஒரு ஸ்மார்ட்டாக யோசிக்கிறத சொல்லுங்க பாப்போம். அதாவது பிசிஓஎஸில் டெஸ்டோஸ்டெரான்றது கூட ஆகிக்குது, மற்ற இன்சுலின் ரெசிஸ்டன்ட்லாம் கூட ஆகிக்குது. இன்சுலின் ரெசிஸ்டன்ட் கூடுறதுனால நாங்கள் மெட்ஃபமின் கொடுக்குறோம். பிசிஓஎஸ் உள்ளாக்களுக்கு மெட்ஃபமின் கொடுக்குறது வந்து மெட்ஃபமின்ற டேப்லெட் வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் அல்ல, இன்சுலின் ரெசிஸ்டன்ட் என்ற அந்த கண்டிஷன். ரெசிஸ்டன்ட்னா என்னென்னா, இன்சுலின்றது ஒரு ஹோமோனிக்கும் அது அந்த சதை என்ற இது பேங்க்ரியஸால் சுரக்கப்பட்டு ஒவ்வொரு கலங்களுக்கும் போய்த்து என்ன செய்யணும்னு சொன்னால் உடம்புல அந்த குருதியிலே கூடிய குளுக்கோஸை கலங்களுக்கு வழங்கும். சரி, அப்படி வழங்குறனூடாக குருதியில் இருக்கிற குளுக்கோஸை குறைக்கும். குருதியில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை குறைக்கக்கூடிய ஒரே ஒரு ஹோமோன் இன்சுலின்.
குருதியிலேயே கூட குளுக்கோஸை கூற்று ஹோமோன் நிறைய இருக்குது. சரி, அப்போ இன்சுலின் தனியால் இருந்து சிங்கிள் மேனாக இருந்து இந்த குளுக்கோஸை ஹேண்டில் பண்ணுது. அப்போ இந்த கண்டிஷன் நடக்கும்டா இன்சுலின் கூட வாய்ந்தாலும் அது போய்த்து ஒவ்வொரு கலங்களையும் ஆக்ட் பண்ணுற ஆக்சுவலாக ரிசெப்டர்ஸ் சும்மா போய்த்து ஆக்ட் பண்ணல. அதாவது என்னடா அவர் எடுத்துகிட்டு போவார், ஒரு களத்தை நீங்கள் ஒரு ஊடா நினச்சேன்டா டோ வண்டிக்கும் டோவில் போய்த்து இவர் ஒரு சிக்னலில் இது பண்ணால் தான் டோ திறக்கும். ரைட், அப்போ இந்த ரெசிஸ்டன்ட் கூட்டான அர்த்தம் என்னென்னா அந்த டோவெல்லாம் ஃபுல்லாக சீல் பண்ணப்பட்டிக்கும். அப்போ இன்சுலின் எவ்வளோ தான் கூடு வாய்ந்தாலும் அவரோட வேலையை அவர் செய்யலாமிக்கும். என்னடா அந்த ரிசெப்டர் லெவலில் அல்லது அந்த ஒரு ரூட்டில் கதவுன்னு மாதிரி வைங்களே, கதவுளுக்கு அவள் என்ட்ரு ஆகிறதுக்கு மாதிரி ஃபுல்லாக லாக் பண்ணப்பட்டிக்கும். சரி, மெட்ஃபோமின் என்ன செய்ய முடியுது, ஒவ்வொரு லொக்கையும் மெதுவாக உடைக்கும். சரி, உடைக்கிற நூடாக இன்சுலின் ஆக்ஷனை கூட்டும். அதான் இந்த மெட்ஃபோமின் செய்கிறது. அப்போ சுகர் உள்ள ஒருத்தருக்கு மெட்ஃபோமின் எடுக்கிறதுலேயும் என்ன ஒரு இது ஒன்று இருக்குதுன்னா குருதியில் கூடிய சுகரை குறைக்கும். லிவர் மற்ற கலங்களுக்கு உள்ளுக்கு போட்டான்னு சொன்னா குருதி நீக்கிற சுகர் அளவு குறையும். சுகர் அளவு குருதியில் கூடுற நேரம் தான் அதோட பாதிப்புகள் கூடும். களங்களுக்கு போனோன்னா களத்தில் நிறைய மெக்கானிசம் இருக்குது. அது ஃபேக்ட்ரி ஒன்று மாதிரி பாரத எல்லாத்தையும் ஒழுங்காக இது பண்ணி சோர்ட் அவுட் பண்ணி விஷயத்தை இது பண்ணும். அப்போ வெளியில் குருதி நீக்கக்கூடிய இது இந்த சுகர் எல்லாம் சும்மா டிரெக்டாக ஒவ்வொரு களத்துக்கும் போக இயலாது. அதுக்கு நிறைய மெக்கானிசம் இருக்குது. அந்த மெக்கானிசம்னா ஒவ்வொரு முறைகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம உடச்சி இது பண்ணி அனுப்புகிற வேலையை இந்த இன்சுலின் செய்யும். அப்போ மெட்ஃபோமினாட ஏன்னா இன்சுலின் வேலையை இலகுபடுத்துகிற வேலையை தான் மெட்ஃபோமின் செய்யும். ஆகவே பிசிஓஎஸ் ஒருத்தருக்கும் மெட்ஃபோமின் கொடுக்குறதுக்குரிய காரணம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட் அந்த விஷயத்தை குறைக்குது. அப்போ டெஸ்டோஸ்டெரான் கூடுற நேரம் நாங்கள் என்ன செய்வோம்னா டெஸ்டோஸ்டெரானை குறைக்கிறது இல்லை, என்ன மற்ற பக்கத்துக்கு அந்த ஈஸ்ட்ரோஜனை கூட்டிடுவோம். இதுலேருந்து என்னத்தை விளங்குறீங்க நீங்கள்? அது அர்த்தம் பேலன்ஸ் பண்ண வேலை செய்கிறோமே தவிர இதுக்குரிய கியோக்குரிய வேலை செய்கிறோம் இல்லை. பிசிஓஎஸ் நிலைமை இல்லாமாக்குற வேலையை செய்கிறது இல்லை. அது ஒரு பட்ச் வைக்கணுமா, ஒரு ரோட்டோட இதாக இருந்தாலும் அது பட்ச் அடிச்சுட்டு போகிறத தவிர அது இது பண்ணுறதில்லை. பிசிஓஎஸை கியோ பண்ண இயலுமாண்டா அது ஒரு பெரிய ஒரு டிபேட்டாக எங்களோட இதில் போய்கிட்டு இருக்குது. கியோ பண்ண ஏலா அல்லது கியோ பண்ணுறது கஷ்டம்ன்றதான் வருது. ஆனால் அது 100% கண்ட்ரோலை வச்சுக்கலும்டா எக்ஸாக்ட்லி கண்ட்ரோலை வச்சுக்கலும் அதை பாதிப்புகளை தடுக்கலும்ன்றது இன்னொரு விஷயம். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், உண்மையான பிரச்சனை இது இருக்கிற நேரம் நாங்கள் அந்த பிரச்சனையை விட அதால் பிரச்சனையால் வெளியாகக்கூடிய அந்த நோய் அறிகுறிகளை குறைக்கிற வேலை தான் உண்மையாக செய்கிறோம் பிசிஓஎஸில். சரி, இப்போ அது அர்த்தம் என்ன, நாங்கள் ட்ரீட்மெண்ட் தாவக்காலிக்கு அதாவது டெம்பரரி தான், உடனே நேரம் திருப்பி வரலாம். நாங்கள் அடுத்த பாவம் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் அது வேறு விஷயம். ஓகே, இதுக்காண்டி தான் நான் இந்த 2 ஸ்லைடையும் போட்டேன். ரைட், அது அல்லாமல் இந்த இன்சுலின் ரெசிஸ்டண்டில் வரக்கூடிய ஒரு விஷயம் தான் சுகர் லெவல் கூட்டுது. அதெல்லாம் இன்னொரு முக்கியமான இதுதான் இப்படி, அதாவது கழுத்து இந்த பின்பக்கம் கழுத்து ஆம்பிட் அந்த இதுக்கெல்லாம் ஒரு வகையான கலர் குறைஞ்ச தன்மை, அதாவது ஒரு கருப்பு ஆள் நல்ல ஃபேவாக இருந்தாலும் இந்த இதில் இந்த ஒரு பிளாக் இதாகிக்குது. நாங்கள் நைக்ரிகன்ஸ்ன்ற அக்கந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் ஒரு என்ன இந்த மெடிக்கல் டேர்ம் உண்டு. அதில் எப்படி இருக்கும் ரைட், இதில் இப்படி இருக்கிறாக்கள் கட்டாயமாக சுகரை செக் பண்ணி கொடுறது நல்லா சிம்பிள். அது பிசிஓஎஸில் இருக்கக்கூடிய ஆக்களுக்கும் இது இருக்கும், எல்லாமே சுகர் வர சான்ஸ் உள்ள ஆக்களுக்கும் இந்த இதுகள் இருக்கும். சரி, சின்ன ஆக்களுக்கு இந்த இது மாதிரி இதுலேயும் கருப்பு விலங்குதாய்க்குமே இந்த இதுகளையும் கருப்பாய்க்கும். எகெயின் இப்படி இருக்கிறாக்கள் எல்லாருக்கும் கட்டாயம் சுகர் இருக்கணும் இல்லை, அது மாறதும் இல்லை. இது ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி அல்லது முக்கியமான ஒரு இது விஷயம். ஓகே, இது நாங்கள் சொல்லுவோம். பிசிஓஎஸ்ன்னா தெரியும் எங்களுக்கு. பிசிஓஎஸ் நேரம் உங்களுக்கு எப்படி கட் பண்ண வருவது இல்லையா, எங்களுக்கு வேறு கட் பண்ண தான் ஒரு கொளுத்த முகத்தில் அப்படிகள் இதாக இருக்கக்கூடிய பீரியட்ஸ் ஒழுங்காக வராத புள்ளகளும் இல்லாத ஒரு என்னென்ன ஒரு லேடி அல்லது ஒரு பெண்ணுன்றதை ஞாபகம் வரும். ஆனால் பிசிஓஎஸில் ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. சரி, இந்த 4 டைப்பில் ஒன்று தான் நீங்கள் மெல்லி அந்த உடம்பு மிச்சம் மெல்லிசாக இருந்தாலும் கூட உங்களுக்கு பிசிஓஎஸ் அந்த கண்டிஷன் இருக்கலாம். பீரியட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வார பட்சத்துலேயும் கூட உங்களுக்கு பிசிஓஎஸ்ன்ற இது இருக்கலாம். இப்போ 4 இது டைப் ஏபிசிடின்னு சொல்லுவோம். இதில் டைப் ஏ தான் கொஞ்சம் சிவியர் அல்லது காமன்னு சொல்கிறது. டைப் டி வெரி மினிமம் இது இல்லை. ஆனால் அந்த டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா, அதாவது நாங்கள் டயக்னோஸ் பண்ணுற நேரம் சில இதுகளை வச்சுப்போம், அதுகளுக்கும் அடங்குற இதுகள். அப்போ சில ஆட்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் இந்த உங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்குது யோசிக்கலாம், அந்த ஆள் தான் சரியான அந்த
பிஎம்ஐன்றது மிச்சம் குறைவான அல்லது பாரம் குறைவான ஒருத்தர் ஆகிக்கலாம். பட் ஸ்டில் அவங்களுக்கு அந்த பிசிஓஎஸ்ன்ற நிலைமை இருக்கலாம். பிசிஓஎஸை பற்றி இது இவ்வளோ விளக்கம் சொல்கிற வந்து அதை பற்றி பயப்படுறதுக்கல்ல, அதை பற்றி எல்லாருக்கும் மீக்கும்ன்றதுக்கல்ல, அடுத்தடுத்த ஸ்லைடு விளங்கும் ஏன் இது நாங்கள் இது பண்ணணும் என்றே விளங்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, வை ஏர்லி கேர் மேட்டர்ஸ். ஏன் பிசிஓஎஸ் ஆரம்பத்தில் இது பண்ணுறதில்ல, ஏன் என்ன காரணம்ன்றதுலாம் அது பீரியட்ஸ் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இது பண்ணும். அது இல்லாமல் முக்கியமான ஒன்று தான் இது பிசிஓஎஸ் உள்ள ஒருத்தர் ஃப்யூச்சரில் அதாவது எதிர்காலத்தில் நிறைய வேத பாதிப்புகள் அல்லது சில சிக்கல்கள் காம்ப்ளிகேஷன்ஸ் வரப்பாங்க. அந்த பிசிஓஎஸ் தன்மை அந்த ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணாதவர்கள், உதாரணமாக அடலசன், இந்த டீனேஜ் ஸ்கூல் போகிற ஏஜில் உங்களோட பிள்ளைகள் அல்லது தங்கச்சிமார் வந்து அந்த ஓவராக கொளுத்துட்டு போகிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு பிசிஓஎஸ்ன்ற அந்த கண்டிஷன் வரக்கூடிய சான்ஸ் கூட. ரைட், செல்லத்துக்காக வேண்டி இதுக்காக வேண்டி சாப்பாடு மிச்சம் கொடுக்க வேணாம். ரைட், அவங்கள கொஞ்சம் ஓடி இதை பண்ண வச்சு புல்லுகள் இதுதான் அவங்க வெளியில் போய்த்து வேலை அந்த ஓடுற இது பண்ணுறக்கூடிய சந்தர்ப்பத்தை நான் கொடுக்குறதும் இல்லை, அவங்கள ஏற்படுத்தி கொள்வதும் இல்லை. சரி, அதனால் சாப்பாட்டிலே ஒழுங்கான அந்த தேவையான சாப்பாடுன்னு இல்லை, எல்லாம் சேர்த்து இது பண்ணுறதுனால ஓவராக ஒபீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஓவரான உடற்பருமன் கூடுற தன்மை அவங்களுக்கு கூட. அப்போ அது வந்து இந்த பிசிஓஎஸ் இந்த காரணத்தை ஏற்படுது. இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம், இதில் போட்டிக்கிற மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ன்ற என்னென்னா பிசிஓஎஸ் உள்ளொத்தர் அது மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வர வந்து சாப்பாட்டு ஊடாக வரக்கூடிய நோய்களை தான். சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் சொல்லுவோமே, ஹார்ட் அட்டாக், இந்த இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பிசிஓஎஸ் உள்ளொத்தருக்கு வரக்கூடிய சான்ஸ் மிச்சம் கூட. நார்மல் ஆக்களை விட 2 அல்லது 3 மடங்கு அவங்களுக்கு சான்ஸ் கூட. அதான் சப்ஃபர்டிலிட்டின்னு சொல்கிற பிள்ளை பேரின்மை. அதாவது பிசிஓஎஸ் ஒரு அடலசன் அல்லது ஸ்கூல் போகிற ஏஜில் பிசிஓஎஸ் இருந்தாங்கன்னா மரி பண்ணதுக்கு பிறகு அவங்களுக்கு புள்ள கிடைக்காமன்றதில் புள்ள டிலே ஆகிறதுக்குரிய சான்ஸ் அவங்களுக்கு கூட. அதுவும் இல்லாமல் சில கேன்சர்ஸ் ரிஸ்க்கும் அவங்களுக்கு கூடுதலாக இருக்குது. கருப்பப்பை புற்றுநோய், எண்டோமெட்ரியல் கேன்சர்னு சொல்லுவோம், அது வரதுக்கு சான்ஸ் கூட. ஏன்னா இந்த ஹோமோன் ஈஸ்ட்ரஜன் இந்த ஹோமோன் அல்லது இந்த ப்ரொஜெஸ்டரான் இந்த ஹோமோன் வந்து பெண்களை அதுக்கே உரிய மென்மையாக அழகாக எல்லா வகையிலும் பெண்மை தன்மையோடு வச்சிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஹோமோன் தான் ஈஸ்ட்ரஜன் இந்த ஹோமோன். சரி, அப்போ இந்த இதுகளால் ஈஸ்ட்ரஜன் ஒரு அப்நார்மலான நிலைமைக்கு அது லெவல் வந்து வித்தியாசப்படுறதுனால என்ன செய்யுதுல்ல, அந்த ஈஸ்ட்ரஜனால் வரக்கூடிய நிறைய நன்மை. ஈஸ்ட்ரஜன் நிறைய என்ன சொல்கிற கேன்சர்களை குறைக்கும், டயபெட்டிக்களை குறைக்கும். அதாவது மெனோபோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு 50 வயசுக்குள்ள அந்த மென்சஸ் ஃபுல்லாக நிற்கும் தானே. மென்சஸ் நிற்கிறதுக்கு முன்னுக்குள்ளே அந்த பீரியட் தான் சொல்லுவோம் ரிப்ரொடக்டிவ் ஏஜ். அவங்களோட இந்த ஏஜில் ஹார்ட் அட்டாக்கோ மற்ற மெயின் அந்த ஹார்ட் அட்டாக் கேன்சர்கள் வரதுக்குரிய சான்ஸ் மிச்சம் குறைவு. ஏன்னா அதுக்குரிய முக்கியமான ஒரு காரணம் வந்து ஈஸ்ட்ரஜன் உங்களோட உடம்புல ஈக்குதுன்றதான் அதுக்குரிய காரணம். அப்போ மெனோபோஸுக்கு பிறகு தான் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் வந்து பெண்களுக்கு கூடும். ஏன்னா ஈஸ்ட்ரஜன் வந்து அப்படியே அதுலேருந்து விட்ரோ ஆகிறதுனால அந்த நிறைய அதாவது வரக்கூடிய ப்ரொடெக்ஷன் குறையும். இந்த பிசிஓஎஸ் நிலைமையில் ஏற்கனவே சொன்னது போல் அந்த ஈஸ்ட்ரஜன் தாக்கம் குறைவு. அதனால் ஹார்ட் அட்டாக் கேன்சர்கள் வரக்கூடிய சான்ஸ் கூட. முக்கியமாக இந்த எண்டோமெட்ரியல் கருப்பப்பை புற்றுநோய்கள் பிசிஓஎஸ் உள்ளொருத்தருக்கு வரக்கூடிய சான்ஸ் கூட. நான் ஏற்கனவே ஒரு இதுலேயும் காட்டினேன், 40 வயசுக்கு பிறகு டயபெட்டிக் அந்த கண்டிஷன் வந்து அதுக்கும் 50 வீதத்தால் கூட. ரைட், அப்போ இதெல்லாம் ஃப்யூச்சரில் வரக்கூடிய விஷயங்கள். இப்போ பிசிஓஎஸ் இருந்தால் இன்னும் எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய விஷயங்கள். அப்போ ஏர்லியாக டிடெக்ட் பண்ணுறதுனூடாக இதையும் எங்களுக்கு தடுக்கலாம், குறைக்கலாம். அது இல்லாமல் இம்ப்ரூவ் ஓவரால் வெல்பீங். பிசிஓஎஸ் உள்ளொருத்தர் ஒரு புள்ளை உண்டு, ஒரு ஸ்கூலுக்கு போகிற புள்ளை ஒன்றுக்கு பிசிஓஎஸ் இருந்தாண்டா அவங்களோட அப்பீரன்ஸை வச்சு ஆக்கள் நிறைய ஆக்கள் இந்த என்ன கேலி செய்வாங்க, கிண்டல் செய்வாங்க, சும்மா ஆம்பளை மாறிக்கிற ஸ்கின் வந்து ரஃப் ஆகிக்கிறது அதை வச்சு சும்மா செய்வாங்க. ரைட், அப்போ அதனால் மென்டலாக ஆக்கள் லோவாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஒவ்வொருத்தர அதை என்ன சொல்கிறது உடல் அமைப்பு வந்ததுகளை வச்சு இது பண்ணுறதுனால இப்போ ஆகவே இதை பிசிஓஎஸ்ன்றது ஆரம்பத்தில் இனம் காணப்பட்டேன்னா ஓவராலான ஹெல்த்துக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் கூட அது முக்கியமாக. அந்த நம்ம லைஃப் ஸ்டைல் ஆரம்பத்திலிருந்து இனம் காணப்பட்ட பெரிய மருந்துகளோ சர்ஜரிகள் ஒன்றும் இல்லாமல் அழகாக இதை மிகவும் நல்லாக கண்ட்ரோல் பண்ணலாம். ரைட், நான் ஏற்கனவே சொன்ன பிறகு 35-38 வயசு வரங்கான இந்த கண்ட்ரோலை வச்சு அது பிறகு பிசிஓஎஸ் பார்த்து யோசிக்கவே தேவையில்லை. ரைட், அது இருந்தால் இருக்கிறதுக்குரிய சான்ஸும் குறைவு, இருந்தாலும் அதில் பாதிப்புகளும் இல்லை, அதை பற்றி கேர் பண்ணவே தேவையில்லை. அப்போ முக்கியமாக 17-18 இருந்து 35-38 வரங்காட்டிலும் உள்ள அந்த இதில் தான் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிச்சோம். அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கவே அதை பற்றி ஒரி பண்ணவே தேவையில்லை. இப்போ அதுதான் இதுக்குரிய காரணம். அப்போ நாங்கள் இது பண்ணுற நேரம் முக்கியமாக பிசிஓஎஸ் எப்படி மேனேஜ் பண்ணுவோம் என்ற நேரம் ஓவராலாக சொல்கிற எல்லா இதுக்கும் சொல்கிற விஷயம் தான் பேலன்ஸ் டயட் ஒன்று இது எடுக்கணும். அது நேரம் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் ஒழுங்காக செய்யணும்.
எக்ஸசைஸ் செய்கிறதூடாக அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்றது இதாகிடும். பேலன்ஸான ஹெல்தி டயட் சாப்பாடு அதனூடாக எக்ஸசிவாக அந்த சுகர் அளவு உள்ளுக்கு போகிறதும் குறையும். அதனூடாகவும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட் அந்த விஷயம் முக்கியமாக குறைக்கப்படும். இது ரெண்டாலையும் ஒழுங்காக குறைக்கப்படலாம். இதில் டயட்டில் சில டயட் இருக்குது, நேச்சுரலாக ஈஸ்ட்ரஜன் இருக்கக்கூடிய சில டயட்ஸ் இருக்குது. அது நான் சொல்லுவேன் ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன், ஃபைட் ஓண்டா பிளான்ட்லேருந்து வர ஈஸ்ட்ரஜன், ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன் இருக்கக்கூடிய சில நாங்கள் அன்றாடம் சாப்பிட்ற சில இதுகள் இருக்குது. அதில் முக்கியமானது ஒன்று தான் கடலை, கவுப்பி, பயறு போன்றதுகளில் இருக்கும். சரி, அப்போ இதை அந்த புல்லொழுவு கொடுக்கறதும் ஒரு விஷயம். இது ஒரு ட்ரீட்மெண்ட் அளவுக்கு இல்லைன்றாலும் அதை வீரியத்தை குறையக்கூடிய அளவுக்கு அது ஒரு ஹெல்ப் ஆகிடும். அது நேரம் ஹெல்தி பேலன்ஸ் டயட்ன்றது வந்து ரிஃபைன் பண்ணின அல்லது ஜெனட்டிக்கலி மோடிஃபை பண்ணின ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் மிகுமே அது எல்லாத்தையும் ஃபுல்லாகவே குறைக்கணும். ஏன்னா அதில் ஊடாகவும் இந்த பிசிஓஎஸ் தான் தன்மை கூடும். டயட்டை நல்ல ஆரோக்கியமான நேச்சுரல் அல்லது ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன்ற அந்த இந்த இதுகள் கூட உள்ள இதுகளை இந்த சாப்பாடில் சாப்பிட்றனூடாகவும் ரெகுலரான எக்ஸசைஸ் செய்கிறனூடாகவும் குறைக்கலாம். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவை வந்து தேவையான இருந்தது. பிசிஓஸுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவையாக 2 அல்லது 3 சந்தர்ப்பம் இருக்குது. சரி, அதாவது டாக்டர்ன்ற போய்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் 2 அல்லது 3 பிசிஓஸ் இருக்கிறது. ஒன்று அது சிம்பிளாக சொல்லி முடிச்சு சொல்கிறேன். அப்போ முதலாவது வந்து குழந்தை அதாவது ப்ரெக்னென்சி வந்து டிலே ஆகிற மாதிரி இருந்தாங்க. மாரி பண்ணி ப்ரெக்னென்சி டிலே ஆகிற இருந்தான்னு சொன்னால் அது சொன்னால் சப்ஃபர்டிலிட்டி. இந்த சப்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டாக போகிறது ஒரு இது. ரெண்டாவது தான் உங்களோட எக்ஸசிவான ஹேர் க்ரோத், அந்த உடம்புல இதுலேருந்தான் வித்தியாசமான அளவுக்கு ஹேர் க்ரோத் அல்லது இந்த ஆக்னின்னு சொல்லக்கூடிய அந்த பரு வந்து ட்ரபிள் பண்ணுற அளவுக்கு அது இருந்தான்னு சொன்னால் அதுக்கு போகலாம். மூணாவது தான் ரெகுலராக பீரியட்ஸ் வராத போது போகலாம். அப்போ ரெகுலர் பீரியட்ஸில் ஒரு விஷயந்தான் மெடிக்கலை பொறுத்த வரையில், மெடிக்கல் டாக்டர்ஸ்னு நாங்கள் பொறுத்த வரையில் வருஷத்துக்கு ஒரு 3 முறை மென்சஸ் வந்தால் போதும். அதாவது ஏன் மென்சஸை ரெகுலராக வர வைக்கணும்ன்ற காரணத்தை உங்களுக்கு சொன்ன விளங்கும். மென்சஸில் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒவ்வொரு முறையுமே ஓவரீஸ்லேருந்து அந்த முட்டை வெளியாகிறது, அது ஒரு மாதம் அந்த ஒரு ரத்தப்போக்கு நடக்கிறது ஒன்றிக்குது. அது நடக்கிறதுக்குரிய காரணம், நடக்கிறதுன்றது ஒரு விஷயம், நடக்க வேண்டிய முக்கியமான காரணம் என்னென்னா அது ஒரு 3 மாதத்துக்கு மேலே அந்த மென்சஸ் ஒழுங்காக நடக்காமல் விட்டால் கர்ப்பப்பையோட உச்சோர் வந்து வீங்க தொடங்கும். ரைட், என்னோட அந்த ப்ளீட் ஆகிறதுனோட தான் அந்த வீங்கிற அந்த கர்ப்பப்பை சோர் வந்து ரத்தமாக போகுது. இது லாஸ்ட் டைம் உங்களுக்கு நான் சொன்னேன்னு நினச்சிறேன். அப்போ இது ஒழுங்காக மென்சஸ் வராத ஒருத்தருக்கு என்ன செய்ய முடியாது, கர்ப்பப்பையில் அந்த சுவரோட வீக்கை வந்து கூட்டிகிட்டு போகும். அப்போ பொதுவாக கர்ப்பப்பையில் அந்த சோர் வந்து வீங்குற நேரம் கலங்கள் தான் ஒவ்வொன்றா கூட்டிகிட்டு போகிறது. அந்த கடங்கள் கூட்டுற நேரம் பிரிவுன்னு சொல்லும், கலங்கள் டிவிஷன் வந்து கூட்டு போகிற நேரம் ஒரு லெவலில் வந்து அது வந்து கேன்சருக்கு உடைய மாறும். கேன்சருன்ற அந்த இதுக்கு போகணுன்னு சொன்னால் அதை ரிவர்ஸ் பண்ணிடலாம். அப்போ அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த கர்ப்பப்பை சோறு வீக்கிறதுன்னு ஊடாக உடம்புல வந்து ஈஸ்ட்ரஜன் தாக்கம் வித்தியாசமான அளவழிக்கும். இந்த காரணத்தினால 3 மாதத்துக்கு ஒருக்க உங்களுக்கு மென்சஸ் வரும்னு சொன்னா இந்த 2 பாதிப்பும் வராது. அதாவது கர்ப்பப்பை சோறு அந்த என்ன அசாதாரணமாக வீங்கி அதால் ஏற்படக்கூடிய பாதிப்புலேருந்து தவிர்த்து கொள்றதுக்கு மினிமம் 3 மாதம் ஒரு மென்சஸ் வந்தாண்டா போதும். அப்போ வருஷத்துக்கு 3 முறை மென்சஸ் வந்தாண்டா ஓகே. ஆனால் அதை நீங்கள் ஒரு இதாக ஒரியாக ஃபீல் பண்ணுறீங்க. இல்லைண்டா என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் அதோடு தான் கனெக்ட் பண்ணுறது. மென்சஸ் வரலாண்டா கொஞ்சம் தலைவலி வந்தாலும் அதோட கனெக்ட் பண்ணுறது, உடம்பு பருமன் ஊதிட்டு போகிறனாலும் மென்சஸ் வராதனால எல்லாம் கனெக்ட் பண்ணுறது ஒன்று இருக்குது தானே. அப்படி கனெக்ட் பண்ணுற ஆக்களாக இருந்து ஒரி பண்ணக்கூடியதாக இருந்தாண்டா மாதம் வர வைக்கலாம். அப்போ மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வருஷத்துக்கு 3 முறை வந்தால் போதும். சரி, அப்போ அதுக்கு பிறகு மந்த்லி வர வேண்டியது வந்து உங்களோட ரிக்வஸ்ட் ஆகிக்கும். ஆகவே டாக்டரோட பிசிஓஎஸுக்காகவே நாட வேண்டிய சந்தர்ப்பம் 3. ஒன்று அந்த சப்ஃபர்டிலிட்டின்ற அந்த இது, அடுத்தது எக்ஸசிவ் ஹேர் க்ரோத் அல்லது ஆக்னின்ற அந்த இது, 3வது வந்து மென்சஸ் ரெகுலராக வராத போகும். மருந்து எடுக்கிறதுல பிரச்சனை ஒன்றுமே இல்லை, இது எடுக்கலாம். அது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் இது பண்ணுறது. அதே நேரம் லாங் டேர்மாக அது தொடர்ந்தான ஒரு கேர், அதாவது மருந்தெடுத்தாலும் கூட சாப்பாடு அந்த ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் ஒழுங்காக அந்த எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது மிச்சம் முக்கியம். நெட்கின்னு சொன்ன போல் பிசிஓஎஸ்க்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதில்லை, அது கண்ட்ரோல் தான் பண்ணுறோம். சரி, ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃபுல்லாக எடுத்து போகிறதில்ல, கண்ட்ரோல் பண்ணுறோம். அது வெஸ்டர்ன் மெடிசினில் ஒரு மெத்தட் உண்டு, அது சரியாக பிள்ளையான்றதில் அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது. ரைட், அது செய்கிறோம். ஓகே, அப்போ இந்த இதில் பிசிஓஎஸ்ட அந்த ட்ரீட்மெண்ட்டு என்ன சிம்டம்ஸ் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செய்வோம். ரைட், ஹர்சிட்டிசம்ன்ற வந்து அந்த எக்ஸசிவான ஹேர் க்ரோத்,
வாரத்துக்குரிய இது இதாக அப்படி ஒவ்வொரு இதுகள் இருக்குது ரைட். இப்போ ஆக்களோட அதிக உடற்பருமன் கூடவாக இருந்தாலும் சில ட்ரீட்மெண்ட் அல்லது அது பெர்சன்டேஜ் குறவு சில ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். அப்படி இல்லாமல் சில சர்ஜரி பண்ணியும் இன்னும் செய்யலாம்ல அந்த அதிக உடற்பருமனை குறைக்கலாம். சரி, இதெல்லாம் பிசிஓஎஸ் குறையுது. ஓகே, அதோட பிசிஓஎஸ் முடியுது. இன்னொரு அடுத்த கடத்த சின்னதாக வரும். எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு அந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு பிசிஓஎஸ் உள்ள அது சம்மந்தப்பட்ட கேள்விகளை கேட்க தொடங்கினா நிறைய கேட்பீங்களாയിരിக்கும். ரைட், பிரச்சனை இல்லை, கேளுங்க. பிசிஓஎஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இதுகள் இருந்தாண்டா கேட்கலாம். இல்லை அது முடிச்சுட்டே வருவோமா, இல்லாட்டி டக்குன்னு இன்னொரு ஒரு 20 மினிட்ஸில் முடிஞ்சிடும். அது முடிச்சுட்டு வரும். சரி, ஓகே. எண்டோமெட்ரியோசிஸ்ன்றது என்ன? பிசிஓஎஸ் அளவுக்கு இந்த எண்டோமெட்ரியோசிஸ்ன்ற அந்த சாமான் பரிச்சயம் இல்லை. சரியா? இப்போ எண்டோமெட்ரியோசிஸ் என்னென்ன சிம்பிளாக வூமில் இருந்து கர்ப்பப்பையில் இருந்து மென்சஸ் வார நேரம் என்ன வரணும்டா உள்ளுக்கு இருக்கிற கலங்கள் அந்த ரத்தத்தோடு சேர்ந்து அப்படியே கீழே தான் வந்து என்ன பெண் உறுப்பினூடாக வெளியே வரணும். அதை நாங்கள் மென்சஸாக கண்ணால் பார்க்குறோம். எண்டோமெட்ரியோஸ் தன்மை சிம்பிளாக சொல்கிறேன் என்னென்னா, இந்த அங்கிருந்து கீழிருந்து மேலுக்கு வந்து வெளியே வராமல் இந்த ரத்தங்கள் மாறி போகும். மாறின்னு சொன்னால் கர்ப்பப்பையிலேருந்து மேலுக்கு போனால் எங்கே போகும்? ஃபலோப்பியன் டியூபுக்கு போகும். ஃபலோப்பியன் டியூப்லேருந்து அப்படியே வெளியே வந்தால் ஃபலோப்பியன் டியூப்லேருந்து வெளியே ஃபலோப்பியன் டியூப்லேருந்து கொட்டினான்னு சொன்னால் ஓவரிஸ் ஈக்கும். ரைட். அது இல்லாமல் வயிறு ஈக்கும். வயிற்றுள்ளுக்கு கற்பனை பண்ணல தானே கர்ப்பப்பை இருக்க 2 சைட்லேருந்து தானே ஃபலோப்பியன் டியூப் ஈக்கும். அப்போ கர்ப்பப்பையிலேருந்து வர ரத்தம் போக்கு வெளியே வந்தால் அது வெளியே வந்துடும். ஓகே, ஒரு விஷயம் இல்லை. இது ஒரு வகையான ரத்தம் என்ன செய்ய முடியா வெளியே வராதுக்கு பயில என்ன செய்ய முடியாது உள்ளுக்கு போகும். உள்ளுக்கு 2 டியூப் ஊடாக போகும். அப்போ டியூப்பில் இந்த ரத்தங்கள் அதோடு சேர்ந்து கலங்கள் இருக்கும். டியூப்லேருந்து அப்படியே வெளியே வந்து விழுந்தாண்டா ஓவரிஸ் அந்த இதில் விழும். கற்பனை பண்ணியில் தானே. ரைட். அப்போ அது இல்லாமல் வயிற்றுள்ளுக்கும் மீக்கும். வயிற்றில் என்ன வந்து குடலிக்கும் அப்பெண்டிக்ஸிக்கும் மற்ற எலுமிக்குமே அது எல்லாத்துலேயும் வந்து இந்த நிகழ்வுகளும். அப்போ கருப்பப்பையிலிருந்து வரக்கூடிய ரத்தத்தில் கருப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த சுவர்லேயே கூடிய கலங்களை மீக்கும். அப்போ கலங்கள் போய்த்து அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் பதியும். சரி, பதிஞ்ச உடனே என்ன நடக்கும்டா ரத்தம் உடம்புலேருந்து க்ளீன் பண்ணப்படும். அதை அகத்துறிஞ்சி அதை க்ளீன் பண்ணிடும். ஆனால் இந்த கலங்களை க்ளீன் பண்ணிடலாம். அப்போ கலங்கள் ஒரு இடத்துல பதியும். ஒவ்வொரு மாதமே போக போக இந்த மாதம் ஒரு 5 கலம் அங்கே போய்த்து செட் ஆகும். இங்கே போய்த்து 10 கலங்கள். அடுத்த மாதம் அது 5 10 ஆகும் 20 ஆகும். என்னடா அந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரான் அந்த ஹோமோன்களால் என்ன செய்யணும் கொஞ்சம் சுவர் வந்து வீங்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வீங்கும். ரைட். அப்போ அதை கர்ப்பப்பை சுவர்கள் வீங்குற என்னென்னா அந்த கலங்கள் கூடுதலாக என்ன கலப்பிரிவு நடக்கிறனால தான் வீங்கும். ஆனால் இந்த ஏற்கனவே போன மாதம் அதுக்கு முந்தின மாதம் இந்த மென்சஸ் வந்து ரிவர்ஸ் ஆகி போகிறதுனால எங்கெங்கெல்லாம் போய்ட்டு இந்த கலங்கள் தங்கி இருக்குமோ டிபாசிட் ஆகிக்குமோ அங்கீகிற கலங்களும் அதுக்கு ஆக்ஷனை காட்டும். அதுக்கு தெரியும் ஈஸ்ட்ரஜனுக்கு தெரியா. ஈஸ்ட்ரஜன் பார்க்கும் இந்த கர்ப்பப்பை சுவரில் இருக்கிற எண்டோமெட்ரியல் செல்லுன்னு சொல்லுவோம். அந்த செல் எங்கெங்கெல்லாம் மீக்குதோ அங்கெல்லாம் போய்ட்டு இது தூண்டிடும். ரைட். ஏன்னா என்ன கருப்பையில் சோறு வந்து வீங்கணும், ஒழுங்காக ஒரு இதுக்கு வரணும். ஏன்னா கற்காற்றல் நடந்ததுக்கு பிறகு அது வந்து உள்ளுக்கு பதிகிறதுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுக்கு அந்த விஷயம் நடக்கணும். அதுக்காகவே அந்த கலங்களோட அந்த கலப்பிரிவை கூட்டும். அப்போ இது போன மாதம் அதுக்கு முந்தின மாதம் எங்கெங்கெல்லாம் அந்த கலங்கள் இருக்குதோ அதையும் அது கூட்டும். அப்போ ஒவ்வொரு மாதமும் இதை ரிவர்ஸாகவும் நடக்கிற வந்து போன மாதம் இந்த மாதம் கூடும். அப்போ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்ன செய்ய மாட்டா ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் கர்ப்பப்பையில் மட்டுமல்ல அந்த இதெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த கலங்கள் உடம்பில் எங்கெங்கெல்லாம் அமைக்குதோ அங்கெல்லாம் தாக்கம் ஏற்படுத்தும். இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் எண்டோமெட்ரியோசிஸ். கண்டிஷன் சிம்பிளாக இருந்தாலும் இது சரியான ஒரு காம்ப்ளிகேட்டான இது. ரைட். சிவியராக பெயின் கர்ப்பப்பை இல்லை அல்லது இந்த மாதவிடாய் ஏற்பட்ட நேரம் சிவியரான பெயின் ஃபீல் பண்ணுறதா இருந்தாண்டா ஒரு 70% சான்ஸ் இருக்குது உங்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் நீக்கும். ஏன்னா கர்ப்பப்பை வந்து ஒரு நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்கள் ப்ரெக்னன்சி அதுக்கு முன்னுக்குள்ளே அந்த ஆரோக்கியம் சம்பந்தமாக பார்க்கணுன்னு நாங்கள் பார்ப்போம். கர்ப்பப்பை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ரக்சர் உண்டு. என்னென்னா அது சுருங்கி விரியும் இதாகும். ரைட். அப்போ இந்த மென்சஸ் டைம்லேயும் அது சுருங்கி விரிஞ்சு உள்ளுக்கு சுருங்கி விரியறதுனால தான் உள்ளுக்கிற ரத்தமெல்லாம் வெளியே வருது. சரி. அதே மாதிரியான இந்த கலங்கள் எங்கெங்கெல்லாம் மீக்குதோ அதுவும் அது மாதிரி இது பண்ண பார்க்கும். அப்போ கர்ப்பப்பை சுருங்கி விரிய நேரம் இருக்கக்கூடிய அந்த வழி ஒரு சிம்பிளான வழியாக இருக்கும் அந்த பீரியட் அப்படின்றது. ஆனால் குடலில் அது இருந்தாண்டா இல்லாட்டி ஓவரீஸில் மற்ற இடங்களில் இந்த கலங்கள் இருக்கிறதால வரக்கூடிய அந்த வழி வந்து சரியான சிவியர் பெயின் ஆகிடும். அப்போ சிவியரான பெயின் உங்களுக்கு அன்னைக்கு நாளைக்கு வேலை செய்ய இயலாத அளவுக்கு பெயின். இந்த பெயின் எப்படி வருமுண்டா மென்சஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு
10 நாளுக்கு முன்னுக்கே ஸ்டார்ட் ஆகும். அது எண்டோமெட்ரியோஸோட சம்மந்தப்பட்ட பெயின் அல்லது எண்டோமெட்ரியோஸ் எனக்கு இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறதா இருந்தால் பெயின் தான் முக்கியமான ஃபேக்டர். சரி, ஒரு 10 நாளுக்கு முன்னுக்கே அந்த மெதுவாக பெயின் ஸ்டார்ட் ஆக தொடங்கும். அது வந்து மேக்ஸிமமாகும் பீரியட் ஸ்டார்ட் ஆகணும். பீரியட் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு மென்சஸ் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு பிறகும் அந்த பெயின் அதுக்கு பிறகு தான் நிற்கும். அப்போ பீரியட்ஸுக்கு முன்னுக்கு ஸ்டார்ட் ஆகிற பெயின், அது நேரம் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு தொடர்ந்து நிற்கிற பெயின் தான் எண்டோமெட்ரியோஸ் பெயின். அது நீ இல்லைன்ற எண்டோமெட்ரியோஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின ஆக்களுக்கு தான் தெரியும் அது இந்தளவுக்கு பெயின்னு சொல்லி. ரைட், அது ஒரு சிவியர் பெயின்றது ஒரு முக்கியமான இது. இது ஏற்கனவே 20 விதமான ஆக்களுக்கு இருக்கக்கூடியதான் பிசிஓஎஸ். ஆனால் இது கிட்டத்தட்ட 10 விதமான ஆக்கள் எண்டோமெட்ரியோஸ் இருக்குது, தெரியாமலே இருக்குது என்றதான் இந்த விஷயம். ரைட், அதே நேரம் சொன்னேன். ரைட், பெயின் இஸ் நாட் நார்மல் பீரியட் பெயின். நார்மல் பீரியட் பெயின் வந்து கிட்டத்தட்ட 96 விதமான ஆக்களுக்கு வரும். நார்மலாக ஏற்படக்கூடிய மசில் கிராம்ப் அது அல்ல. நான் சொன்ன மாதிரி நான் நார்மல் பெயின் என்னென்னு போன இதில் நான் சொன்னேன், பீரியட்ஸில் வரக்கூடிய பெயின் எப்படி நார்மல் ஆகுதுன்னு சொல்லி. அது அல்ல, இது ஒரு வெரி சிவியர் பெயின் ஆகி இது ஆரம்ப நிலையில் டயக்னோஸ் பண்ணுறது மிச்சம் குறைவு. ஏன்னா இது சம்மந்தப்பட்ட அவேர்னஸ் இல்லை. அப்போ இந்த இதுகள் ரைட். எண்டோமெட்ரியோசிஸ் விஷயங்கள் இருக்குது. இது எதால் வருதுண்டா எண்டோமெட்ரியோசிஸ் நான் சொன்னால் ரெட்ரோகிரேட் மென்ஸ்ட்ருவேஷன். ரெட்ரோகிரேட்னா ரிவர்ஸ் ஆகி மென்ஸ்ட்ரஸ் வந்து ரிவர்ஸ் ஆக போகிறது. அடுத்து ஏதோ ஒரு காரணத்தினால இம்யூனிட்டி உடம்புல குறையிறது. கர்ப்பப்பையில் இருக்கிற இம்யூனிட்டி உட்பட எங்கள் உடம்புல இருக்கிற இம்யூனிட்டி குறையிறது. ஏன்னா இம்யூனிட்டி தான் இது பண்ணமுண்டா கர்ப்பப்பை சுருங்கி விரியும். இப்போ சுருங்கி விரிகிற நேரம் இப்போ உதாரணம் சொல்லுங்கள், ஒரு பலூனை எடுத்து பலூனோட தண்ணியால் ஏதோ நிறச்சி பலூனை மேலிருந்து அமைக்கினா தான் அந்த கீழ் நக்கம் நோக்கி அது வரும். பலூனை கீழிருந்து அமைக்கினா மேலுக்கும் அப்படி தானே. அந்த பலூனை ஒன்று வச்சு அந்த வாயை கட்டின அனுவங்களை வாய் கீழே இருக்கிற மாதிரி நாங்கள் மேலிருந்து அமைத்து முடிச்சதுண்டா அந்த ப்ரெஷர் கீழே தான் வரும். அப்படி வாங்க கீழிருந்து அமைக்க தான் மேலுக்கு போகும். இது கருவப்பை சுருங்கி விரிகிற நேரம் அது போகும். ஆனால் இந்த இம்யூனிட்டின்ற அந்த ஃபேக்டர் தான் என்ன செய்ய முடியா உள்ளுக்கு, அதாவது ரிவர்ஸாக அந்த ரத்தங்கள் ரிவர்ஸாக வராமல் அது பாதுகாக்கும். சரி, சிம்பிளாக சொல்லணும். அப்போ ஆகவே இம்யூனிட்டியில் ஏதாவது மாற்றங்கள் வர நேரம் எகெயின் ஸ்ட்ரெஸ், அன்ஹெல்தி ஃபுட், எக்ஸசைஸ் குறைவாக இருக்கிறது, ஓவராக உடற்பருமன் கூடுதலாக இருக்கிறதுனால இந்த இம்யூனிட்டி பாதிக்கப்படுது. தொடர்ந்தியான கவலை அந்த விஷயங்களாலும் இம்யூனிட்டி பாதிக்கப்படும். அதனாலேயும் இந்த எண்டோமெட்ரியோசிஸ் வரும். ரெண்டாவது வந்து ஜெனட்டிக். உமக்கு இருந்தால் தாத்தக்கு இருந்தாண்டா தங்கச்சிக்கோ மகளுக்கோ வரத்துக்கூடிய சான்ஸ் இருக்குது. என்வாயரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ்ன்றது ஒரு விஷயம், அதை கொஞ்சம் தான் பார்ப்போம். அப்போ இதில் முக்கியமான சிம்டம்ஸ் சிவியர் பெயின். பெயின் தான் முக்கியமான ஒரு சிம்டம். இது அதில் பெயின் டியூரிங் மேரிட்டல் ரிலேஷன்ஷிப், அதாவது உடலுறவு அந்த இதுலேயும் கூட மேக்ஸிமம் பெயின் இருக்கும். அதாவது சும்மா சிம்பிளானதல்ல, இனி இல்லாண்ட அளவுக்கு பெயின் இருக்கும். அதே மென்சஸ் வர நேரம் டொய்லெட்டுக்கு போகிறது நேரமும் இனி இல்லாண்ட அளவுக்கு பெயின் இருக்கும். மென்சஸோடு சம்மந்தப்படுத்தி எல்லாம் போகும். அதனால் எண்டோமெட்ரியோசிஸ் இன்னொரு இதுதான் நான் சொன்ன போல் அந்த எண்டோமெட்ரியல் அந்த கலங்கள் எங்கெங்கெல்லாம் போய் படிக்கிறோம் அங்கெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி சிம்டம்ஸை காட்டும். சிலாக்கள் நான் பார்த்துக்கிறேன் வந்துக்கிறாங்க, ஒவ்வொரு முறை மென்சஸ் வர நேரம் ப்ளீட் ஆகுது. அது இல்லாமல் அந்த மூக்கில் இருந்து மாதம் மாதம் ரத்தம் போகும். மென்சஸ் போகிற மாதிரியே ரத்தம் போகும். அதில் தொப்புள்ள இருந்து ரத்தம் வரும். அதனால் அந்த எண்டோமெட்ரியல் அந்த கலங்கள் எப்படி மூக்குக்கு போகணுன்றது தெரியாத அங்கே ஏதோ ஒரு காரணத்தில் அப்படி இதாகிற நேரமும் அது வருது. ரைட், அப்போ இந்த எண்டோமெட்ரியல் கலங்கள் எங்கெங்கெல்லாம் போய்த்து அதை இது பண்ணுதோ அந்த ஓகன் அந்த அந்த பகுதியில் இதுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசத்தை ஏற்படுத்தும். எண்டோமெட்ரியோசிஸ் வந்து சரியான இதாகும். நார்மலாக சீசரோ இல்லை ஆப்ரேஷன் பண்ணினா அந்த ஆப்ரேஷன் பண்ணுற அந்த இடத்துலையும் இந்த எண்டோமெட்ரியல் கலங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக நாங்கள் போனோம்னா ஒவ்வொரு மாதமே இது சிலாக்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பேன். ஒவ்வொரு மாதமே நடக்கும்னா மென்சஸ் வர நேரம் தாங்கலாம் அந்த இடத்துல வலி ஒன்று வரும், சில ஒரு கட்டி ஒன்றும் வரும். அந்த கட்டி ஃபுல்லாக குறையும் மென்சஸோட. ஏன்னா மென்சஸ் அந்த வெளியே ப்ளீட் ஆகிற மாதிரி உள்ளுக்கும் ப்ளீட் ஆகும். அதனால் சாக்லேட் சிஸ்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சாக்லேட் சிஸ்ட்னா அது ஓவரீஸில் ஏற்படுற ஒரு கட்டி. சாக்லேட் சிஸ்ட்னா பழைய ரத்தம் வந்து உள்ளுக்கு சேர்ந்தால் ஒரு சாக்லேட் கலர் ரத்தம் வரும், ஒரு ப்ரௌன் கலர். எக்ஸாக்ட்லி ப்ரௌன் கலரே தான். டேஸ்ட் எப்படியோ தெரியும், ஆனால் பார்வைக்கு அது ப்ரௌன் சாக்லேட் மாதிரி தான் நிற்கும். அப்போ அதுகளால் இது உருவாகிற இது தான் நாங்கள் சாக்லேட் சிஸ்ட்னு சொல்லுவோம். இதுவும் எகெயின் அந்த உள்ளுக்கு ப்ளீட் ஆகி மென்சஸ் வெளியே வர வேண்டிய மென்சஸ் உள்ளுக்கு போய்த்து கலெக்ட் ஆகி வர இந்த ஓவரீஸில் ஏற்படுற சில காட்டிகள். அப்போ பெயின்ன்றதான் முக்கியமான இதாகிக்கும். டிஃபிகல்ட்டி இது சிம்டம்ஸ் இன்னொன்று தான் சப்ஃபர்டிலிட்டி. அவங்களுக்கு குழந்தை பேர் அல்லது அந்த ப்ரெக்னென்ட் ஆகிறதுல நியாயமான ஸ்ட்ரகிள் அல்லது இது கழிக்கும். ஓகே, இதன் ட்ரீட்மெண்ட்டாக பெயின் ரிலீஃப்ன்றது ஒரு ட்ரீட்மெண்ட். பெயின் தான் முக்கியமான காரணம். சிம்பிளான பெயின் ரிலீஃப்லேருந்து ஹோமோனல் ட்ரீட்மெண்ட் வரங்காட்டிலும் போகலாம். அது இல்லாமல் சில இடங்களில் இந்த சாக்லேட் சிஸ்டர்கள் மற்ற இடங்கள் இருந்தாண்டா அதை சர்ஜரியால் ரிமூவ் பண்ணணும். அடுத்தது குழந்தை பாக்கியம் குறைவானாக்களுக்கு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் செய்யப்படணும்.
எண்டோமெட்ரியோசிஸும் பிசிஓஎஸ் மாதிரி தான் 100% 100% ட்ரீட்மெண்ட் இல்லை, அதாவது 100% இது இல்லை. ஆனால் என்ன விஷயம்டா, எண்டோமெட்ரியோசிஸ் இந்த கண்டிஷன் மெனோபாஸுக்கு பிறகு வராது. என்னது நான் சொல்லுறேன், பீரியட்ஸ் வர நேரம் பீரியட்ஸை உள்ளுக்கு போகிறதுனால தானே வருது. அப்போ மெனோபாஸ் நேரம் பீரியட் நிற்காத பிறகு எண்டோமெட்ரியோசிஸ் ஒரு காலமும் வராது. அந்த நேரம் எண்டோமெட்ரியோசிஸ் ட்ரீட்மெண்ட் என்ன வாய்க்கும் சும்மா சொல்லுங்க. இது சென்னத்தை வச்சு உங்களுக்கு செல்ல எப்படியா ட்ரீட் பண்ணல மாய்க்கும் எண்டோமெட்ரியோசிஸை? இல்லை, அவ்வளோ அது கடைசி போகும். சிம்பிளாக இது பண்ணுறேன்டா, எதை நிப்பாட்டணும்? பீரியட்ஸ் நிப்பாட்டினா சரி. ஏன்னா பீரியட்ஸ் வார நேரம் வெளியே போகாமல் உள்ளுக்கு போகிறது தானே பிரச்சனை. அப்போ பீரியட்ஸ் நிப்பாட்டினா சரி. அப்போ பீரியட்ஸ் எப்படி நிப்பாட்டலாமண்டா? ஒன்று தான். எப்படி பீரியட்ஸ் நிப்பாட்டலாம்? இல்லை சிம்பிளாக நிப்பாட்டுறது ப்ரெக்னென்ட் ஆகுது. ப்ரெக்னென்சியில் ப்ரெக்னென்ட் ஆகுது சிம்பிள். அப்போ நாங்கள் ப்ரெக்னென்சியை தூண்டுவோம் அல்லது ப்ரெக்னென்சிக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த இது பண்ணுவோம். ரெண்டாவது என்னென்னா, ப்ரெக்னென்சி மாதிரியான சில கண்டிஷனை ஏற்படுத்துவோம். ப்ரெக்னென்சிலிக்கிற அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அந்த ஹார்மோன் தான் கூட. அப்போ உடம்புக்கு நிறைய ப்ரொஜெஸ்ட்ரான் நாங்கள் கொடுப்போம். கொடுக்கறதுனூடாகவும் என்ன செய்யமுண்டா, ப்ரெக்னென்சி மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இது நாங்கள் சொல்லுவோம். ப்ரெக்னென்சி லைக் கண்டிஷன் ஒன்று ஏற்படுத்தும் இல்லையா? மூணாவது வந்து நான் சொன்ன மெனோபாஸ்லேயும் என்ன வராது, மெனோபாஸ் மாதிரியான சில கண்டிஷனை உருவாக்கும். இதெல்லாம் டெம்பரரி தான் உருவாக்கும். இது எல்லாமே இல்லையா? இதை ட்ரீட்மெண்ட் ஒவ்வொரு மெத்தட் இல்லையா? கர்ப்பப்பையை ஓரமாக்கும். கர்ப்பப்பையை ஓரமாக்கி மட்டும் போதா எண்டோமெட்ரியோசிஸ் விஷயத்தில்? கர்ப்பப்பையை ஓரமாக்கி போதா? ஏன் நான் இந்த விஷயத்தை சொன்னேன், கர்ப்பப்பையை ஓரமாக்கி போதா? ஓ, ஏற்கனவே அந்த எண்டோமெட்ரியல் செல்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல தங்கிக்கும். அது எதாவது தூண்டப்படும்னா ஓவரீஸ்லேருந்து வரக்கூடிய ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோன் தூண்டப்படும். அப்போ கர்ப்பப்பையை மட்டும் ஓரமாகிறதுக்கு போதா? உங்களோட ஏஜ் என்னவாக இருந்தாலும் ஓவரீஸ் ரெண்டையும் சேர்த்து தான் ஓரமாக்கணும். அதான் இதில் உள்ள இது. ஏன்னா அது தூண்டப்படுமே, ஏற்கனவே போயிருந்தால் இதெல்லாம் தூண்டப்படும். அப்போ சர்ஜரி செய்கிற நேரம், எண்டோமெட்ரியோசிஸ் அந்த சர்ஜரி செய்கிற நேரம் என்ன செய்வோம்னா, இந்த லெப்ரோஸ்கோப்பி இந்த கேமரா உள்ளுக்கு போட்டு எங்கெங்கெல்லாம் அந்த எண்டோமெட்ரியல் கலங்கள் இருக்கிற இடங்கள் பொதுவாக கண்ணுக்கு விளங்கும், முடியாது இந்த பிளாக் கலர் அல்லது ப்ரௌன் கலர் டாட்டாக விளங்கும். அப்போ அது எல்லாத்தையும் ஓரமாக்கும். சரியான டைம் எடுக்கும், ஓரமாக்கும். அது இல்லாமல் சாக்லேட் சிஸ்டம் மாதிரி இருந்தால் அதே ஓரமாக்கும். இதெல்லாம் தான் வச்சு பார்ப்போம். ஓவரிஸையும் யூட்ரஸையும் அப்படி வச்சு ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக பண்ண இயலுமான். அப்போ இதெல்லாம் சர்ஜரிக்கு பிறகும் சில நேரம் அந்த டெம்பரரியாக மென்சஸை நிப்பாட்ட வேண்டி வரும். 3 months 4 months மாதிரி நிப்பாட்ட வேண்டி வரும் ஹோமோன் ட்ரீட்மெண்ட் அதுகளால். அது இல்லாமல் நீங்கள் பார்த்துப்பீங்க, அந்த மைரீனான்னு சொல்லி ஒரு கோயில் உண்டு கீழே போட்டு லூப், நார்மலான போட்டு லூப்பில் மைரீனான்ற அந்த ஹோமோன் உள்ள ஒரு லூப், அதை கர்ப்பப்பையில் போட்டு வச்சாலும் அதுலேருந்து ப்ரொஜெஸ்டரோன் அந்த ஹோமோன். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒன்றோ ப்ரெக்னென்சி இது பண்ணணும் அல்லது ப்ரெக்னென்சி மாதிரியான கண்டிஷனை க்ரியேட் பண்ணணும். ப்ரெக்னென்சி மாதிரியான கண்டிஷன் தான் இந்த நிறைய ப்ரொஜெஸ்டரோனை கொடுக்குறது. மைரினால ஒரு ப்ரொஜெஸ்டரோன் தான் நிற்கும். அது உள்ளுக்கு போட்டான்னு சொன்னால் அந்த எண்டோமெட்ரியஸ் தன்மை குறைவு. அப்போ ப்ரெக்னென்சி அல்லது டெம்பரரியாக மென்சஸை நிப்பாட்டுறது அல்லது இந்த ப்ரொஜெஸ்டரோன் உள்ள கண்டிஷன்ஸை உருவாக்குறது அல்லது ஆப்ரேஷனில் எக்ஸ்ட்ரீமான ஆப்ரேஷன் கர்ப்பப்பை மட்டும் உரமாக்கி போதா, வூமோட வூம் ஓவரிஸ் எல்லாத்தையும் தான் உரமாக்கும். சரி, அப்போ ட்ரீட்மெண்ட்டில் 2 தான். நான் இருக்கிற பிசிஓசிக்குற ட்ரீட்மெண்ட் 3 சந்தர்ப்பம் உண்டு. எண்டோமெட்ரியோசிஸ் ட்ரீட்மெண்ட் 2 தான். ஒன்று பெயின் பிரச்சனை அல்லது புல்ல இல்லாத பிரச்சனை. இதில் எது பிரச்சனை வச்சு இது 2 தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுமே தவிர ஏன்னா எண்டோமெட்ரியோசிஸ் ஃபுல்லாக இது பண்ணுறதில்ல. பெயின் இருந்தாண்டா நார்மலான டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன் அதிலிருந்து அப்படியே போகும். மென்சஸை நிப்பாட்டுறதுக்குரிய வேலைகள் எல்லாம் செய்வோம் பெயினுக்கு. ஆனால் ப்ரெக்னென்சி தேவைன்ற ஒருத்தருக்கு எங்களுக்கு இதெல்லாம் செய்யலாம். ஏன்னா மென்சஸை நிப்பாட்டினா ப்ரெக்னென்ட் ஆக்கேலாம், ரைட்? அப்போ அது கொஞ்சம் ட்ரிக்கல். அப்போ எண்டோமெட்ரியோசிஸில் ஒருத்தர் ப்ரெக்னென்சி ஆகிறது கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அது நாங்கள் கொஞ்சம் நியாயமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் அந்த விஷயத்துக்கு. பெயினுக்கு தான் அவங்க இது நான் ஃபுல்லாக எனக்கு இப்போ ஐடியாவும் இல்லை, பல ஃபேமிலி வந்து கம்ப்ளீட்டட் பெயின் தான் தேவைன்னு சொன்னால் எண்டோமெட்ரியோசிஸ் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது, வெரி எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்குது. ஆனால் எண்டோமெட்ரியோசிஸ் உள்ளொருத்தர் ப்ரெக்னென்சிக்கு எதிர்பார்க்குற நேரம் சேலஞ்சஸ் அவங்களுக்கு இல்லை, டாக்டர் மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் கூட என்கிட்ட சரியான கஷ்டம். அதாவது எண்டோமெட்ரியோசிஸ் அந்த தன்மையும் குறைக்கணும், அதே நேரம் ப்ரெக்னென்சியும் ஆக்கணும் கொஞ்சம் இது வண்டி. ஓகே, இது ரெண்டும் நிறைய வழிகளை சம்மந்தப்படுது, பிசிஓஎஸும் எண்டோமெட்ரியோசிஸ். பிசிஓஎஸ்ன்னா டக்குன்னு வர்றது வந்து பீரியட்ஸ் இரெகுலர் கொளுத்தா. எண்டோமெட்ரியோசிஸ்னா டக்குன்னு வர வேண்டியது வந்து பெயின். அவங்களோட பீரியட்ஸ் எப்போயுமே ரெகுலர் ஆகிக்கும். எண்டோமெட்ரியோஸ் ஆக்கள் ரெகுலர் ஆகிக்கும், ஆனால் சிவியர் பெயினாக இருக்கும். இதுதான் விஷயம். அதே நேரம் இது ரெண்டுமே
ஒருத்தர்கிட்ட ஈக்கலாம். அதுதான் வேர்ஸ். இது பிசிஓஎஸ் மட்டும் இருந்தாலே ஒரு வகையான கண்டிஷன், எண்டோமெட்ரியல் தான் மட்டும் இருந்தாலே இன்னொரு கண்டிஷன். ஆனால் இது ரெண்டுமே வரக்கூடிய சந்தர்ப்பம் கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் இருந்தால் ஒருத்தருக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7-8 வீதமான சான்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே இருக்கக்கூடிய நிலைமை, ரைட்? அப்போ பெயினும் மீக்கும், அது இல்லாமல் பிசிஓஎஸ் என்ற அந்த தன்மையும் இருக்கும். பாவம் தான். ஓகே, இது ரெண்டுமே இன்னொரு வகை சம்மந்தப்பட்டதான். ரெண்டுமே குழந்தை உறுதல், சப்ஃபர்டிலிட்டி என்ற அந்த விஷயத்தை தூண்டல் பாதிப்பு செலுத்துகிற காரணங்களாகும். அப்போ எண்டோமெட்ரியோசிஸ் ஞாபகம் வரணும், சிவியர் பெயின். பிசிஓஎஸ் ஞாபகம் வரணும், கொஞ்சம் கொளுத்த தன்மையோடு இருக்கக்கூடிய பீரியட்ஸ், இரெகுலாரிட்டி. இப்போ இது கடைசியான இது உண்டு. இந்த இது ரெண்டுமே நான் சொல்லியிருந்தேன், குழந்தை பேரின்மை சப்ஃபர்டிலியோட சம்மந்தப்படுதுன்னு சொல்லி. சப்ஃபர்டிலிட்டி உள்ள, அதாவது குழந்தை பேரின்மை உள்ளாக்கள் எல்லாரையும் எடுத்தால் சரி, அதில் கிட்டத்தட்ட 50 வீதமான ஆக்கள் பிசிஓஎஸ் என்ற அந்த கேட்டகரியில் அடங்குவாங்க. இன்னும் 40 வீதமான ஆக்கள் எண்டோமெட்ரியோசிஸ் என்ற தன்மையை அடங்குவாங்க. அப்போ ஆகவே குழந்தை பேரின்மைக்கு இது ரெண்டும் சேர்ந்தா கிட்டத்தட்ட 90 வீதமான காரணம் இதுதான் காரணமாகும், பிசிஓஎஸ் அல்லது எண்டோமெட்ரியோசிஸ். இந்த இதில் விலங்கும் சிம்பிளாக இது பண்ண அதில் முடிக்குது. அப்போ நார்மலான பாப்புலேஷன் தான் பிசிஓஎஸ் கிட்டத்தட்ட 20 வீதம், 5 பேர் தான் உண்டு. ஆனால் குழந்தை பேர் இல்லாத ஆக்கள் இடத்துக்கு எடுத்தாண்டா அதில் 2 பேர் இருந்தால் ஒருத்தருக்கு இந்த பிசிஎஸ்சி, அதாவது 50 வீதமான ஆக்களுக்கு பிசிஓசிக்கும். உதாரணம் சொல்ல எடுங்களேன், ஒரு குழந்தை பேர் இன்மைன்னு இல்லை, அதாவது சப்வர்ட்டில் குழந்தை பேர் இன்மைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணினா 10 பேரை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டோம்டா அதில் 5 பேருக்கு பிசிஓசிக்கும் 4 பேருக்கு எண்டோமெட்ரியோசிக்கும். ஒருத்தர் மட்டும்தான் இது ரெண்டுமே இல்லாத வேறொரு காரணமாக இருக்கும். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த குழந்தை பேரின்மை சப்ஃபர்டிலிட்டியோட சம்மந்தப்பட்டது என்றதான் இது விஷயம். ஏன்னா பிசிஓஸில் ஏற்கனவே சொன்ன போல் எக் வந்து ரிலீஸ் ஆகல தானே. அப்போ பிசிஓஸ் உள்ள ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டாக வர நேரம் நாங்கள் என்ன செய்வோம்னா நிறைய எக் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்குரிய மருந்துகள் தான் கொடுப்போம். அதில் வந்து மெட்ஃபோமினும் கூட, ரைட்? மெட்ஃபோமின் அப்போ 2ஆம் நாள் இது பாவிக்கிற டேப்லெட் வந்து நியாயமான இதுகள் இது பண்ணுவோம். அப்போ அந்த மருந்தையும் கொடுத்துட்டு 12ஆம் நாள் பார்ப்போம், ஸ்கேன் ஒன்று பண்ணி பார்ப்போம், அந்த எக் வந்து ஒழுங்காக ஃபோம் ஆகிக்குதா. அப்படி ஃபோம் ஆகிருந்தால் ஒரு இன்ஜெக்ஷனோட போட்டு எக்கை ரிலீஸ் பண்ணுவோம். அப்போ இது ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தட் ஒன்று. இப்போயும் வர சொல்லிட்டு திருப்பி நான் 12 நாள் வர சொல்கிறேன், சும்மா சளி எடுக்கிறதுக்காக வேண்டி ஸ்கேன் பண்ண சொல்கிறதுக்குன்னா நினைக்கப்படாது. ஏன்னா அந்த ட்ரீட்மெண்ட் எக் வந்து ஒழுங்காக ஃபோம் ஆகுதுல இந்த பிசிஓஎஸ்ன்ற ஆக்களுக்கு அதுதானே பிரச்சனை. அப்போ 5 நாளைக்கு டேப்லெட்டை கொடுத்துட்டு அது டோஸ் எல்லாம் வச்சு பார்க்குற 12ஆவது நாள் ஒழுங்காக ஃபோம் ஆகிக்குதான். ஃபோம் இல்லைன்னு சொன்னால் அடுத்த முறை அந்த ட்ரீட்மெண்ட்டை மாற்றணும், டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ அதுக்காக தான் அப்படி இது பண்ணுறேன். அதை மிஸ் பண்ணாமல் போகிறது நல்லா. ஒன்றும் ப்ரொமோஷனுக்கு எல்லாம் சும்மா சொல்கிறேன், அதை உங்களோட விஷயத்தை விளங்குறதுக்காக. அப்போ இதில் எக்கை ரிலீஸ் பண்ணுற அல்லது அதை மெச்சூர் பண்ணுற வேலையை தான் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் செய்யும். அப்போ ட்ரீட்மெண்ட்டில் ஒரு இதுதான் பிசிஓஎஸ் உள்ள ஒருத்தருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் லைஃப் ஸ்டைல் மோடிஃபிகேஷன். ஏற்கனவே வளமையாக சொல்கிற சாப்பாடு, எக்ஸசைஸ், அந்த இது இதெல்லாம் வரும். அதெல்லாம் மெடிசின்ஸ் எல்லாம் இருக்குது, இதாக்கலாம். எல்லாம் லெப்ராஸ்கோப்பின்னா அந்த ஒரு கேமரா கொண்ட வயிற்றில் போட்டு உள்ளுக்கு இதுக்கு போட்டு அதெல்லாம் பார்த்து இந்த வித்தியாசமான அமைப்பிலேயக்கூடிய இந்த சிஸ்டர் இருக்கிறத அதை ட்ரில் பண்ணி அந்த வேலைகளை செய்யலாம். நிறைய விஷயங்கள் அது இது பண்ணலாம். அதனால் எண்டோமெட்ரியோசிஸும் இதாகிக்கு நான் சொன்ன 40 வீதம், அது 50 வீதம், இது 40 வீதம். இப்போ 90 வீதத்துக்கு காரணம் இது சிம்பிளாக சொல்கிறதா, 90 வீதமான காரணம் குழந்தை பேரின்மைக்கு பெண்களில் இது ரெண்டில் உண்டாயிருக்கும். அதனால் இது டிஃபிகல்ட் ட்ரீட், பிசிஓஎஸ் மாதிரி எல்லாம் டிஃபிகல்ட் ட்ரீட். நான் ஏற்கனவே சொன்னது போல் ப்ரெக்னென்சியை எதிர்பார்க்குற ஒருத்தருக்கு ட்ரீட் பண்ணுறது கஷ்டம். பெயின் தான் அவரோட பிரச்சனைன்னு சொன்னால் அதை சிம்பிளாக இது பண்ணலாம். ஓகே, டேக் ஹோம் மெசேஜ். அதுக்கப்புறம் கேள்வி இருந்தால் கேளுங்க. உங்களோட பாடி அண்ட் ஹெல்த்தாக அமானிதம், அதாவது அமானா, ரைட்? ஆகவே அதை ஒழுங்காக இது பண்ணுறது உங்களோட ஹெல்த்தோட மட்டும் சம்மந்தப்பட்டதல்ல, அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கும் அது போகக்கூடியது. அதனால் வீட்டில் இருக்கிற ஆக்களிடம் அந்த ஹெல்த்தில் பாதிப்பு செலுத்தும். நான் வளமையாக சொல்கிற அந்த விஷயங்கள் தான். அதனால் ஏலியாக பிசிஓஎஸ் எண்டோமெட்ரியோசிஸை இனங்காண்டு அதுக்குரிய வேலைகளை செய்கிறதனூடாக ஓவரால் ஹெல்த்தையும் ஃபர்டிலிட்டி என்ற அந்த விஷயத்தையும் எங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணலாம். அடுத்த கட்டாயமாக உமன் நீங்கள் சில இதுகளெல்லாம் சைலண்ட்டாக இருந்து அந்த சஃபர் பண்ணிக்கொண்டு டொலரேட் பண்ணிக்கொண்டு இருக்கிற விஷயங்கள் ஒன்றுமே இல்லை. பெயின் இருந்தால் கட்டாயம் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், ஒரு இதுகளும் இல்லாமல் பிரச்சனை இது பண்ணலாம். ஏன்னா ஒரு டிக்னிட்டியோட ரெஸ்பெக்டாக உங்களை ஹேண்டில் பண்ணுறன்றது நேரம் ஆண்களை விட உங்களுக்கு கொஞ்சம் கூட தேவை. இஸ்லாத்தில் பார்வையில் தான், மருத்துவ ரீதியாக பார்வையில் தான், அது கட்டாயமாக தேவை. அடுத்த ஒரு ஹெல்த்தியான உமன் மட்டும்தான் அந்த ஃபேமிலியை ஸ்ட்ரென்த் பண்ணும், எங்களோட உம்மா இந்த முஸ்லீம் சமூகத்தையும் ஸ்ட்ரென்த் பண்ணும்.
ரைட். ஏன்னா உங்களோட தான் அந்த ஸ்ட்ரென்த்துன்னு அந்த 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 வலிமை அது போகும். அந்த வலிமைக்கு முக்கியமான காரணம் ஹெல்த். இந்த ஆரோக்கியம் எவ்வளோ தூரம் இருக்குதோ அவ்வளோ தூரம் தான் நீங்கள் வலிமையாக இருப்பீங்க. அந்த வலிமை உங்களோட பிள்ளைகளுக்கும் மூட்லேயும் அது அதை ஸ்ப்ரெட் ஆகும். ஆனால் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஆகவே ஒரு ஆரோக்கியமான தாய், ஆரோக்கியமான ஒரு பெண் வந்து ஆரோக்கியமான ஒரு முஸ்லீம் சமூகம், அந்த சமூகத்தை கட்டியெழுப்புறதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். இதை இது பண்ணி உங்களோட கொஷின்ஸ் ஏதாவது இருந்தாண்டா அது கேட்க வேண்டிய கேள்வி இருந்தாண்டா கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது என்ன பண்ணுறது? ஓ, இது பிசிஓஎஸ் தான் ரெண்டுமே பருவம் அடைஞ்சதுக்கு பிறகு தான் வரும். என்னது மின்சஸோடு சம்மந்தப்பட்டது தான் ரெண்டுமே மின்சஸோடு சம்மந்தப்பட்டது. ஹோமோன் மின்சஸோடு சம்மந்தப்பட்டது அதோடு வர. அப்போ முக்கியமான ஆரம்பத்தில் வரக்கூடிய ஒரு இது உண்டாகிக்கலாம் அதிக உடற்பருமன் கூடுதலாக இருந்தாண்டா பிசிஓஎஸ் என்பது வரலாம். எண்டோமெட்ரியோஸ் எங்களுக்கு அந்த ஏர்லியாக ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடும் இல்லை. ஒரு மெத்தட் தான் இருக்குது. பெயின், அன்யூஷுவலான பெயின் ஒவ்வொரு பீரியட்ஸில் வருது. பீரியட்ஸ் நாளைக்கு வரக்கூடிய பெயின் அல்ல, பீரியட்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கும் அல்லது பீரியட்ஸில் ப்ளீட் ஆகினதுக்கு பிறகும் அந்த அந்த பெயின் வந்து கூடுதலாக இருக்குதுன்னு சொன்னால் அதை வச்சு எங்களுக்கு ஹைட்ரேட் பண்ணலாம். எகெயின் இது ரெண்டுமே பருவம் அடைஞ்சதுக்கு பிறகு மீன்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகு வருது. டீனேஜில் இது ரெண்டும் பொதுவாக வரும். 35 வயசுக்கு பிறகு 35 வயசுக்கு மேற்பட்டாக்கள் இதை பற்றி யோசிக்க தேவையில்லை. ரெண்டு கண்டிஷனை பற்றி. ஓகே, கேட்டிக்கிறாங்க 3 இயர்ஸுக்கு முன்னுக்கும் எண்டோமெட்ரியோசிஸ் கண்டுபிடிக்கப்பட்டு சில ட்ரீட்மெண்ட் பண்ணியும் பெருசாக குணமாகல. அப்புறம் மைரீனா கோயில் போட்டது, இன்னும் வலி இருக்குதுன்னு. மைரீனா கோயிலூடாக என்ன கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரியோஸ் தன்மை தான் நியாயமாக குறையுமே தவிர ஏனைய இடங்கள் இருக்கக்கூடிய அந்ததால் வரக்கூடிய பெயின் வந்து அவ்வளவாக குறையாது. சரி, அப்போ உங்களோட ஏஜையும் எவ்வளோ தூரம், அதாவது அந்த வலி வந்து சிம்பிள் பெயின் ரிலீஃப், அந்த பெனடோல், மெஃபனமிக், மெஃபனுன்ற கான்ஸ்டன்ட் அந்த டேப்லெட்டால் உங்களுக்கு குறைய முடிச்சுன்னா அது பெரிய ஒரி பண்ண தேவையில்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு டாக்டர் அணுகி இன்ஜெக்ஷன் அந்த மைரீனா கோயில் இருக்கிற நேரமே டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியும் அதுவும் இல்லாத பட்சத்தில் சர்ஜரிக்கு போகிறேன்னு சொன்னால் வெறுமனே ஊமை மட்டும் உரமாக்கி போதான், ஓவரீஸும் சேர்த்து தான் உரமாக்கணும். அது அர்த்தம் என்னென்னா அந்த சர்ஜரிக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு 50 வயசு ஆகும் வரையில் அடிஷ்னலாக ஹோமோன் வெளியிலேருந்து எடுக்கணும். என்ன நான் சொல்லியிருந்தேன், ஈஸ்ட்ரஜன் இதுகள் தான் உங்களை என்ன நல்ல இதாக வச்சுக்கும், ஹார்ட் அட்டாக் வராமல் அதுகள் வராமல் மிச்சம் பாதுகாக்கும். அது ஹோமோ ஃபுல்லாக ஊமையும் ஓவரீஸ் ரெண்டும் எல்லாம் எடுத்தால் அதுக்கப்புறம் நீங்கள் 50 இயர்ஸ் தானே பொதுவாக மெனோபாஸ் ஏஜ்னு நாங்கள் எடுத்து 50 இயர்ஸ் வரும் வரையில் நீங்கள் ஒவ்வொரு நாளுமே அந்த ஹோமோன் எடுக்கிறதால பாதிப்பில் எடுக்கணும். ஆகவே அதை தெரிஞ்சுட்டு தான் இந்த விஷயம் செய்யணும். அது அந்த ஒரு டிசிஷன் வந்து சிம்பிளான டிசிஷன் அல்ல, நிறைய டிஸ்கஷனுக்கு பிறகு கேட்குற ஒரு டிசிஷன் என்னன்றது அந்த ஊமை மட்டும் உரமாக்கி போதான். அதனால தான் நான் சொல்ல வரேன். மென்சஸ் அதை டேப்லெட் குடித்தா மட்டும்தான் மென்சஸ் வருது. எஸ், இது நான் தான் வரக்கூடிய எல்லா சிவியர் பெயினும் எண்டோமெட்ரியோசிஸ்ன்றதும் இல்லை, ரைட். ஆனால் இது ரெண்டுக்கும் பிசிஓஎஸ், எண்டோமெட்ரியோசிஸ் இது ரெண்டும் இருக்கக்கூடிய ஒருத்தர் இன்னும் இருந்தால் அதில் ரெண்டுக்குமே ட்ரீட் பண்ண வேண்டிய ஒரு மெத்தட் தான் இந்த ஃபேமிலி பிளானிங் டேப்லெட். அதில் ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரான் ரெண்டும் இருக்குது தானே. அது ப்ரொஜெஸ்டரான் நீக்கிறதுனால எண்டோமெட்ரியோசிஸ் இதாக்கப்படும், ஈஸ்ட்ரஜன் இருக்கிறதுனால பிசிஓஎஸ் இதாக்கப்படும். அப்போ ரெகுலராக இல்லை ஒருத்தருக்கு அதான் நிறைய இந்த எஸ்மின்ன்றது ஒரு டேப்லெட் நிறைய ஒவ்வொரு பிராண்ட் நேமில் இருக்குது, அதை கொடுக்குறேன். அப்போ இதோட எகெயின் இந்த பெயின்ன்றது சப்ஜெக்டிவ், ரைட். லேபர் ரூமில் போய் சும்மா சிரிச்சிட்டு புள்ளைய பெற்றுட்டு வர ஆக்களும் மீட்பாங்க, ரைட். அங்கே போய்த்து போனத்துலேருந்து சத்தம் போட்டு இது பண்ணுற ஆக்களும் மீட்பாங்க. ஆகவே பெயின் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அந்த உள்ளுக்கு ஒரே மாதிரி வந்தாலும் கூட அதை பெர்சீவ் பண்ணுறது வித்தியாசம் தானே, ரைட். அப்போ அந்த பெயின்ன்றதை நீங்கள் டிஃபைன் பண்ணணும். இப்போ எஸ்பின் குடிச்ச நேரமும் அல்லது மைரீனா கோயில் போட்டிக்கிற நேரமும் பெயின் வருதுண்டா அந்த பெயின் என்ன, சிம்பிளான அனர்ஜிஸ் அதை சிம்பிளான அந்த பெயின் கில்லர்ஸுக்கு ரெஸ்பாண்ட் ஆகிற இதாண்டா ஓகே. இல்லைண்டா நீங்கள் பிஸியாக ஆகிக்கிற நேரம் உங்களுக்கு அந்த பெயின் பெருசாக வருது இல்லைன்னு அர்த்தம்ண்டா அது நீங்கள் பெரிய பெயின் ஒன்றும் அல்ல, சரி. அந்த தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாத பெயின், உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை பெரிய பாதிக்காத பெயின் எல்லாம் பெரிய பெயின் அல்ல. அந்த டேப்லெட் குடித்தா குறையுதுண்டா அதுக்கும் பெரிய பெயின் அல்ல.
டேப்லெட்டுகள் குடித்த நேரம் உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை யூஸ் பண்ண நேரம் கன்சன்ட்ரேட் பண்ணல அது நீ ஃபுல்லாக ஃப்ளெக்டான்ற அளவுக்கு பெயின் இருந்தால் தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் அடிஷனலாக போகப்படும் இல்லைன்னா எஸ்மினை பார்க்கலாம் அல்லது மைக்ரேனாவும் யூஸ் பண்ணலாம். எகெயின் எண்டோமெட்ரியோசிஸ் பெயின் வந்து 3 நாளோட நிற்காது. சரி, நான் ஏற்கனவே சொன்னது போல் 10 நாளைக்கு முன்னுக்கே ஸ்டார்ட் ஆகிறது. மென்சஸ் முடிஞ்சும் போகிறது கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸுக்காவது அந்த பெயின் இருக்கும். அதில் சிவியர் பெயின் வரும் ஒரு 1 வீக்காவது இருக்கும். டிபெண்ட் எகெயின் ஒவ்வொருத்தரோட அந்த எண்டோமெட்ரியல் செல்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு வச்சு தான் சிம்டம்ஸ் வித்தியாசப்படும். ஓகே, வேறு எதுவும் பெயின் பொதுவாக பெயின் எல்லா இடத்துலையும் வாரதான். நான் நைட்டில் தான் கூடுதலாக ஃபீல் ஆகும். ஏன்னாட்டா மற்ற வேறு யோசனைகள் ஒன்றும் இல்லையே. அதை டே டைமில் ஃபுல்லாக பிஸியாக இருப்போம். அங்கே வேலை இந்த வேலை பெயினை பற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை உண்மையில். ரைட், உள்ள வேலைக்கு மற்ற வேலைகளுக்கு நைட்டெல்லாம் இது பண்ணது பிறகு வார அதோட ஃபோக்கஸ் கூட உங்களுக்கு. அதனால தான் பெயின் வருதே தவிர நைட்டில் கூட பெயின்னு சொல்லி அப்படி ஒன்றுமே இல்லை. நைட்டில் உங்களோட டிஸ்ட்ராக்ஷன் வேறு யோசனைகள் வேறு அந்த பிஸி இல்லைன்றதுனால தான் பெயின் கூடுதலாக ஃபீல் ஆகும் நைட்டில். ரைட், எண்டோமெட்ரியோசிஸில் வந்து 100% நான் இருக்கும் சொன்னேன். அது நார்மல் பீரியட்ஸ் தான். பீரியட்ஸ் எப்பயும் ரெகுலராக தான் நிற்கும். இல்லை 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 அதே எஸ் எஸ் அதாவது பீரியட்ஸ் நாங்கள் ஸ்டாப் பண்ணுறதுனால பாதிப்பு ஒன்றுமே இல்லை. அது நிறையா ஜிசாக்களாக அந்த கேள்வி கேட்டது இருந்தால் நான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அதாவது இந்த பீரியட்ஸ் நிப்பாட்டுறதுக்குன்னு சில மருந்துகள் நாங்கள் தருவோமே, அதால் உடம்புக்கு பாதிப்பு வரதில்லை. நினைக்கப்படாது பீரியட்ஸ் போகிறதுனால உள்ள உடம்புல எல்லா நோய்களும் அப்படியே அதோட ரத்தத்தோட போகிறான்னு நினைச்சப்படாது. அப்படி நினைக்கிறதுனால தான் பீரியட்ஸ் போகல நேரம் எனக்கு அந்த வருத்தம் இந்த வருத்தம் கொண்டு வாரு அதோட இதோட சம்மந்தப்படுத்தி. அது சம்மந்தமே இல்லை. என்ன பீரியட்ஸை நாங்கள் நிப்பாட்டுறன்றது எங்கே இருந்தால் மேல இடத்துலேயும் தான் நிப்பாட்டும். அதாவது ஹைப்போதாலமஸ் பிட்யூட்டரி அதுலேயும் தான் நிப்பாட்டும். அந்த ஹோமோனை தான் நாங்கள் ஹேண்டில் பண்ணுறது. அதால் பாதிப்பு இல்லை. ஒரு சிலாக்களுக்கு ஒரு 6 மாதம் இது மாதிரி. ஆனால் ஒரு சேஃப் ப்ராக்டிஸ்க்கு என்னென்னா 3 மந்த் ஒரு 6 மந்த்துக்கு போகிற ஒரு கேப் ஒன்று விட்டுட்டு யூஸ் பண்ணுறது நல்லா. பீரியட்ஸை ஃபுல்லாகவே இது பண்ணி வச்சேன். உதாரணமாக சில இன்ஜெக்ஷன் அந்த டிப்போ இன்ஜெக்ஷன் அடிக்கலாம் இல்லாண்டா அந்த மாதிரி அந்த கோயில் போட்டாக்கலாம் அவங்களுக்கு மாதக்கணக்கில் மென்சஸ் வராது. அதால் பாதிப்பு ஒன்றுமே இல்லை. அது உள்ளுக்கு ஏதாவது ஹோமோன் இல்லாட்டி ரத்தம் உள்ளுக்கு கட்டியாகி ஏதோ ஒரு இதில் சொல்ல அது ஒன்றுமே இல்லை. அது ஒரு சேஃபான மெத்தட் தான். நோ இஷ்யூஸ் அட் ஆல். ஓ எக்ஸாக்ட்லி, நான் ஏற்கனவே சொன்னது போல் நாங்கள் கொடுக்குற எல்லா ட்ரீட்மெண்ட்டும் டெம்பரரி தான். சொன்னதானே பிசிஓஎஸ்எம் 100% ஆக்கல. நான் சொன்னதானே அந்த நீங்களே உங்கள்கிட்ட வந்த இதுதான். நாங்கள் அதை சும்மா ஒரு கண்ட்ரோல் தான் பண்ணுறோம். ஏன்னா விஷயம் பிரச்சனை இங்கே வைக்கிற நேரம் அதை பிரச்சனை டிரெக்டாக எங்களுக்கு ஃபேஸ் பண்ண ஏல எங்களோட ட்ரீட்மெண்ட் படி இது வரைக்கும் அதை அந்தளவு அட்வான்ஸ் போகல. அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுற வேலை தான் நாங்கள் செய்கிறோம். அர்த்தம் என்னென்னா ட்ரீட்மெண்ட் நிப்பாட்டினா என்ன திருப்பியும் அந்த சிம்டம்ஸ் வர பார்க்கும். அப்போ ஏற்கனவே சொன்னது போல் பிசிஓஎஸ்ன்றதுக்கு தான் இதுக்கு தான் எக்ஸசைஸ் வந்து அல்லது ஹெல்த்தியான டயட் வந்து மிச்சம் முக்கியம். அதை தொடர்ந்து உங்களோட வெயிட்டையும் அந்த ஹெல்த்தியான டயட்டையும் எக்ஸசைஸை தொடர்ந்து செஞ்சுட்டு வர ஒருத்தருக்கு இது ஒரு இஷ்யூ ஒன்றல்ல. அவை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறன்றதுனால மற்ற விஷயங்கள் இது பண்ணப்படாது. கொழுக்கிறதுக்கு இல்லை மெலிகிறதுக்கு பிரச்சனை 2 தான். மெலிஞ்சாக்களுக்கு கொழுக்கணுன்ற பிரச்சனை, கொளுத்தாக்களுக்கு மெலியணும் பிரச்சனை. முக்கியமாக பெண்கள் தீக்க வேண்டிய 2 பிரச்சனை, வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. நினைச்சிருந்தேன் அஹமதுல்லா. ரைட். அவள் இந்த கொழுக்க வேண்டிய கொளுத்தாக்கள் மெலியணும்னு வார நேரம் நாங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் நீக்குது. சரி, நல்ல வெரி எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் நீக்குது. உங்களுக்கு பார்த்துட்டிக்கவே உடம்புலேருந்து கொழுப்பு அப்படி டாய்லெட்டு போகிற நேரம் கரைஞ்சி போகும். அதை நாங்கள் என்கரேஜ் பண்ணுறது ஏன் தெரியுமா? அதை ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் டயட் எக்ஸசைஸ் இருந்தால் ஃபுல்லாக மறந்தாச்சு. அதனால் பர்சனலாக நான் என்கரேஜ் பண்ணுறதில்லை. அதில் ஒரு நல்ல எஃபெக்டிவ்க்கு தான் என்கரேஜ் பண்ணுறதில்லை. ட்ரீட்மெண்ட்றது டெம்பரரி தான். இந்த லைஃப் ஸ்டைலாக வரக்கூடிய சேஞ்சஸ் வந்து பெர்மனண்ட். ஆட்டிடியூட் மனோபாங்கு அந்த இதெல்லாம் அது பெர்மனண்ட். அப்போ எக்ஸசைஸை ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து எக்ஸசைஸாகவோ இல்லாட்டி ஹெல்த் டயட்டை ரிப்ளேஸ் பண்ண இயலாம். ஓகே, சரி அம்மா, எல்லாம் ஓகே. ஓகே, ஜிசாக்கல்லா ஹைர். அப்போ இன்றைக்கி இது பண்ணதில் இந்த பிசிஓஎஸ் எண்டோமெட்ரியோசிஸ் உங்களோட ஒரு இதுக்காக வேணும், உங்களோட தங்கச்சிமார் புள்ளைகள் அந்த ஒரு இதுக்காக வேணும், ஒரு சோஷியல் ஒரு அவேர்னஸ் ஒன்றுக்கான தான் இது பண்ணோம். இன்ஷால்லா நெக்ஸ்ட் மந்த் நோம்புலையா இல்லை நோம்புக்கு புறகாண்டு யோசிப்போம். அடுத்த தலைப்பு இல்லை இன்ஷால்லா போவோம். அது ப்ரீ ப்ரெக்னன்சி கேர்
இதில் இதாக போகிறது தானே பியூபர்ட்டின்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் மென்சஸ் சைக்கிள் காமனான இது பார்த்தோம். சாரி, அடுத்ததில் வரும் ப்ரெக்னென்சி, இது அதுக்கு அடுத்து வரும் கேன்சர், அதுக்கப்புறம் மெனோபோஸ், அப்படி அந்த இதுகள் போகும் இன்ஷா அல்லாஹ். அப்போ நான் இருக்க சொன்னேன், பொதுவாக இந்த எண்டோமெட்ரியோசிஸும் பிசிஓஎஸ்ன்றது வந்து 35 வயசுக்கு பிறகு வராது. சரி, இப்போ 35 வயசுக்கு பிறகு முந்தி நல்லா இருந்தது, 35 வயசுக்கு பிறகு தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுண்டா இந்த 2 கண்டிஷனும் அல்ல. தேர் ஆர் அதர் கண்டிஷன், அடினோமாய்சிஸ், பிஐடி, கொஞ்சம் ஹோமோன் இம்பேலன்ஸ், மற்ற இதுகள் வரும். அதுகள் தான் காரணம் வேறு, இது 2 காரணம் அல்ல. அது இந்த டாப்பிக்கு உட்பட்டது அல்ல. இது நார்மல். இதுக்கு நான் சொல்ல மெஸ்டால்ஜியா உண்டு. அதாவது மின்சஸ் வாரத்துக்கு ஒரு கிழமைக்கு முந்தியிலிருந்தே மார்புகள் வலிக்கும். மின்சஸ் வந்து மார்பு வலிகள் நிற்கும் போது இது நார்மலாக இல்லை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் மாட்டேன். இது பர்ஃபெக்ட்லி நார்மல். லெக்சர்ஸில் நான் இது பண்ணேன், ரைட். நார்மலான அந்த சேஞ்சஸ்னூடாக மார்பகங்கள் வந்து ஓரளவு பாரமாக இருக்கிறது அல்லது வலியாக இருக்கிறது, உடுப்புகள் பட்ட நேரமும் ஒரு வகையான அந்த ஒரு வித்தியாசமான சென்சேஷனாக இருக்கிறது, நோவு வாரது, மின்சஸோடு சம்மந்தப்படுறது எல்லாமே 100% நார்மல். மார்புல பிரச்சனையும் இல்லை, அவங்களோட மின்சஸில் பிரச்சனையும் இல்லை. ஹோமோன் வந்து நல்லா வேலை செய்கிறதுக்குரிய ஒரு இன்டிரெக்டான விஷயம் தான் இந்த நார்மல். ஓகே, நினைக்கிறேன் எல்லாம் முடிஞ்சது. இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.